ஸ்லோகம். ஸோ திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. 17வது ஸ்லோகம், முதல் அத்தியாயம், 3வது ஸ்கந்தம். சநிர்கதः கௌரவ புண்ணியலப்தோ சநிர்கதः கௌரவ புண்ணியலப்தோ கஜாவய தீர்த்தபதபதானி கஜாவய தீர்த்தபதபதானி அன்வக்ரமாத் புண்ணியசிகீர்ஷயோர்வ்யாம் அன்வக்ரமாத் புண்ணியசிகீர்ஷயோர்வ்யாம் அதிஷ்டிதோ யானி சஹஸ்ரமூர்த்திः அதிஷ்டோ யானி சஹஸ்ரமூர்த்திः. திருப்பி சொல்லுங்க. ச அவர் விதுரர் நிற்கத விட்டு வெளியேறியதும் கௌரவ குரு வம்சத்தின் புண்ணியத்தை லப்த அவ்வாறு அடைந்து கஜ ஆக்வயாத் அஸ்தினாபுரத்திலிருந்து தீர்த்தபத பரமபுருஷரின் பதானி தீர்த்த யாத்திரைகள் அன்வக்ரமத் புகலிடம் கொண்டார் புண்ணியத்தை ஸ்ரீகைஷயா அவ்வாறு விரும்பி உர்வ்யாம் உயர்ந்த நிலையில் அதிஷ்டித நிலை பெற்றார். யானி அவ்வெல்லா சகஸ்ர ஆயிரக்கணக்கான மூர்த்தி விக்கிரகங்கள். மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய ஸ்ரீல பிரபுபாத்க்கு மொழிபெயர்ப்பு. விதுரர் தமது பக்தியினால் புண்ணியமுள்ள கௌரவர்கள் பெற்ற நற்பயன்களை தானும் பெற்றார். அஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறிய பின் பகவானின் தாமரை பாதங்களாக விளங்கும் பல புண்ணிய ஸ்தலங்களை அவர் தஞ்சமடைந்தார். பக்தி வாழ்வின் மிக உயர்ந்த நிலையை
அடையும் விருப்பத்துடன் பகவான் ஆயிரக்கணக்கான திவ்ய ரூபங்களில் எங்கெங்கு கோயில் கொண்டுள்ளாரோ அப்புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் அவர் யாத்திரை செய்தார். பொருளுரை: விதுரர் மிகச் சிறந்ததொரு புண்ணிய ஆத்மா என்பதில் சந்தேகமில்லை. இல்லையெனில் கௌரவ குடும்பத்தில் அவர் பிறவி எடுத்திருக்க மாட்டார். கடந்த கால புண்ணிய செயல்களினால்தான் சிறந்த பெற்றோரையும் செல்வத்தையும் உயர் கல்வியையும் தேக சௌந்தரியத்தையும் ஒருவரால் பெற முடியும். ஆனால் பகவானின் கருணையை பெற்று அவரது உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுவதற்கு இவை போதுமானவை அல்ல. விதுரர் தம்மை குறைந்த புண்ணியமுள்ளவராக கருதினார். எனவே அதிக புண்ணியத்தையும் பகவானை நோக்கி நெருங்கிச் செல்லும் முன்னேற்றத்தையும் அடைய விரும்பி உலகிலுள்ள எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள அவர் முடிவு செய்தார். அச்சமயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வுலகில்தான் இருந்தார். எனவே விதுரர் அவரை நேரடியாக அணுகியிருக்க முடியும். ஆனால் பாவத்திலிருந்து அவர் போதுமான அளவிற்கு இன்னும் விடுபடாத காரணத்தால் அவர் அப்படி செய்யவில்லை. ஒருவன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் முழுமையாக விடுபட்டிருக்க வேண்டும். இல்லையெனில் பகவானிடம் அவனால் பூரண சரணாகதி அடைய முடியாது. திருதராஷ்டிரர் மற்றும் துரியோதனன் ஆகியோரின் சகவாசத்தினால் தன் புண்ணியங்களை இழந்துவிட்டதை விதுரர் அறிந்திருந்தார். தன் புண்ணியங்களை இழந்துவிட்டதாக விதுரர் கருதியதால் உடனே பகவானுடன் சகவாசம் கொள்ளும் தகுதி தமக்கு இல்லை என்று எண்ணினார். இது பகவத்கீதையில் 7வது அத்தியாயம் 28வது பதத்தில் பின்வருமாறு உறுதி செய்யப்படுகிறது. ஏஷாம் து அந்த கதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தேந்வத்வ மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவிரதா. கம்சனையும் ஜராசந்தனையும் போன்ற பாவிகளான அசுரர்களால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பரமபுருஷராக நினைத்து பார்க்கவும் முடியாது. சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ளதைப் போல் சமய வாழ்வின் கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றும் தூய பக்தர்களால் மட்டுமே கர்மயோகத்திலும் பிறகு ஞான யோகத்திலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தூய தியானத்தினால் கிருஷ்ண உணர்வை அறிய இயலும். இறை உணர்வு விருத்தியடையும் பொழுது தூய பக்தர்களின் சகவாசத்தை ஒருவர் பயன்படுத்தி கொள்ளலாம். சியான் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனா. இப்பிறவிலேயே ஒருவரால் பகவானுடன் சகவாசம் கொள்ள இயலும். புரேஷு புண்ணியோவனாத்ரி குன்றது பொருள் முடியல இல்லை, நிறைய இருக்கு. படிக்கிறேன். தீர்த்த ஸ்தலங்கள் யாத்ரீகர்களின் பாவங்களை போக்குவதற்காகவே உள்ளன. தூய வாழ்வையும் ஆன்மீக தன்னுணர்வையும் அடைவதில் ஆர்வம் கொண்டுள்ள அனைவருக்கும் உதவுவதற்காகவே இப்புண்ணிய ஸ்தலங்கள் பிரபஞ்சம் முழுவதிலும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. இப்புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தங்கள் கடமைகளை செய்வதில் மட்டும் ஒருவன் திருப்தியடையக்கூடாது. ஏற்கனவே அங்கு வசித்து வரும் பகவத் தொண்டில் ஈடுபட்டுள்ள மகாத்மாக்களை சந்திப்பதில் அவர் விருப்பம் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலத்திலும் பகவான் அவரது உன்னதமான வடிவங்களில் எழுந்தருளி இருக்கிறார். இவ்வடிவங்கள் அச்சாமூர்த்திகள் அல்லது பகவானின் திருவுருவங்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சாதாரண மனிதனால் இத்தகைய திருமூர்த்திகளின் மகத்துவத்தை சுலபமாக அறிய இயலும். நம்முடைய பௌதிக புலன்களால் பகவானை அறிய முடியாது. நம்முடைய கண்களால் அவரை பார்க்கவும் காதுகளால் அவரை கேட்கவும் நம்மால் முடியாது. எந்த அளவிற்கு நாம் பகவத் தொண்டில் ஈடுபட்டிருக்கிறோமோ அல்லது எந்த அளவிற்கு நாம் பாவங்களிலிருந்து விடுபட்டிருக்கிறோமோ அதற்கேற்பவே பகவானை நம்மால் அறிய இயலும். நாம் பாவங்களிலிருந்து இன்னும் விடுபடவில்லை என்ற போதிலும் கருணாமூர்த்தியான பகவான் ஆலயத்திலுள்ள அவரது அர்ச்சாமூர்த்திகளில் அவரை நாம் காணக்கூடிய வசதிகளை நமக்கு அளித்துள்ளார். பகவான் சர்வ சக்தியுடையவர் என்பதால் அவருடைய அர்ச்சா விக்கிரகத்தின் மூலமாகவே நம்முடைய சேவைகளை அவரால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. எனவே ஆலயத்திலுள்ள அர்ச்சா விக்கிரகத்தை வெறும் கற்சிலை என்று யாரும் முட்டாள்தனமாக நினைக்கக்கூடாது. இத்தகைய அர்ச்சா விக்கிரகத்திற்கும் பகவானுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை.
ஒருவன் தன் பாவங்களிலிருந்து எந்த அளவுக்கு விடுபட்டிருக்கிறானோ அந்த அளவிற்கு அர்ச்சா விக்கிரகத்தின் முக்கியத்துவத்தை அவனால் அறிய இயலும். எனவே ஒரு தூய பக்தரின் வழிகாட்டல் எப்பொழுதும் தேவைப்படுகிறது. பாரத வருஷம் எனப்படும் தேசம் முழுவதிலும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புண்ணிய ஸ்தலங்கள் பரவி கிடக்கின்றன. பரம்பரை வழக்கப்படி பொதுமக்கள் அத்தகைய புண்ணிய ஸ்தலங்களை எல்லா காலங்களிலும் தரிசிக்க செய்கின்றனர். வெவ்வேறு திவ்ய ஸ்தலங்களில் அமைந்துள்ள பகவானின் அர்ச்சா விக்கிரகங்களில் சிலர் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளனர். மதுராபுரியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த இடம். பகவான் ஆதிகேசவராக இருக்கிறார். பூரியில் ஒரிசா பகவான் ஜெகநாதராகவும் புருஷோத்தமர் என்றும் அறியப்படுகிறார். அலகாபாத்தில் பிரயாகை அவர் பிந்து மாதவராகவும், மந்தார மலையில் அவர் மதுசூதனராகவும் எழுந்தருளியுள்ளார். ஆனந்தாரண்யத்தில் அவர் வாசுதேவன், பத்மநாபன் மற்றும் ஜனார்தனன் என்றும், விஷ்ணு காஞ்சியில் அவர் விஷ்ணு என்றும், மாயாபுரியில் அவர் ஹரி என்றும் வழங்கப்படுகிறார். பிரபஞ்சம் முழுவதிலும் பகவானின் இத்தகைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அர்ச்சா விக்கிரகங்கள் உள்ளன. இவ்வெல்லா அர்ச்சா மூர்த்திகளும் சைதன்ய சரிதாமிர்தத்தில் பின்வரும் வார்த்தைகளில் சுருக்கி கூறப்பட்டுள்ளன. சர்வத்திர பிரகாச தான்ற பக்தே சுகஸ்திதே ஜகதரே அதர்ம நாசி அதர்ம ஸ்தாபித்தே. பக்தர்களை பரவசப்படுத்துவதற்காகவும், பொதுமக்கள் தங்களது பாவங்களை போக்கிக் கொள்ள வசதியளிப்பதற்காகவும் மற்றும் உலகில் சமய கொள்கைகளை ஸ்தாபிப்பதற்காகவும் பகவான் பிரபஞ்சம் முழுவதிலும் தம்மை விரிவடையச் செய்துள்ளார். 18th श्लोक. पुरेषु पुण्योपवनाद्रिकुञ्जेषु अपङ्कतो येषु शरित्सरषु अनन्तलिङ्गै समलङ्कृतेषु चचारतीर्थयतेनेषु अनन्यः. மொழிபெயர்ப்பு. அவர் சதா கிருஷ்ணரையே நினைத்து கொண்டு அயோத்தியா, துவாரகை மற்றும் மதுரா போன்ற பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களுக்கு தனியாக யாத்திரை செல்ல துவங்கினார். இவ்வாறாக காற்று, குன்று, பழத்தோட்டம், நதி மற்றும் ஏரி ஆகியவை பாவமில்லாமல் தூய்மையாக உள்ள இடங்களுக்கும், எல்லையற்றவரின் திருவிக்கிரகங்கள் ஆலயங்களை அலங்கரிக்கும் இடங்களுக்கும் அவர் தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டு முன்னேறி சென்றார். பொருளுரை. பகவானின் இந்த அர்ச்சா வடிவங்களை நாஸ்திகர்கள் வெறும் சிலைகள் என்று கருதக்கூடும். ஆனால் விதுரரை போன்றவர்களுக்கும் பகவானின் மற்ற தொண்டர்களுக்கும் அதை பற்றி கவலை இல்லை. பகவானின் திருவிக்கிரகங்கள் இங்கு அனந்த லிங்கம் என்று குறிப்பிடப்படுகின்றன. பகவானுக்குள்ள அதே எல்லையற்ற சக்தி இத்தகைய விக்கிரகங்களுக்கும் உண்டு. பகவானின் சுய வடிவிற்கும் அர்ச்சா விக்கிரகங்களுக்கும் இடையிலுள்ள சக்தியில் எந்த வேறுபாடும் இல்லை. தபால் பெட்டி மற்றும் தபால் நிலையம் ஆகியவற்றின் உதாரணம் இங்கு பொருந்தும். நகரம் முழுவதிலும் பரவலாக வைக்கப்பட்டுள்ள சிறிய தபால் பெட்டிகளுக்கு தபால் இலாக்காவின் அதே ஆற்றல் உண்டு. கடிதங்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதே தபால் நிலையத்தின் கடமையாகும். பொது தபால் நிலையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட தபால் பெட்டிகளில் போடப்படும் கடிதங்கள் உரிய இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்பது சந்தேகமில்லை. அதே போலவே பகவான் நேரடியாக எழுந்தருளும் பொழுது அவரால் வெளிப்படுத்தப்படும் எல்லையற்ற ஆற்றலை பகவானின் அர்ச்சா விக்கிரகத்தினாலும் வெளிப்படுத்த முடியும். எனவே வெவ்வேறு அர்ச்சா விக்கிரகங்களில் கிருஷ்ணரை மட்டுமே தரிசிக்க விதுரரால் முடிவாக கிருஷ்ணரை மட்டுமே உணர்ந்தறிய முடிந்தது, வேறெதையும் அல்ல. नाइन्टीन्थ श्लोक. गाम्पर्यतं मेद्य विविक्तवृत्ति सदा प्लुतो अधशयनो अवधूतः अलक्षितस्वैरवधूतवेषो व्रतानि चेरे हरितोषणानि. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு பூமியில் சஞ்சரித்து வரும் வேளையில் பரமபுருஷனான ஹரியை மகிழ்விக்கும் கடமைகளை மட்டுமே அவர் செய்து வந்தார். அவரது கடமைகள் தூயவையாகவும் சுதந்திரமானவையாகவும் இருந்தன. அவர் சிகையை வாராமலும் உறங்குவதற்கு படுக்கை இல்லாமலும் ஒரு துறவியைப் போல் உடையணிந்து காணப்பட்ட போதிலும் புண்ணிய தீர்த்த ஸ்தலங்களில் நீராடுவதன் மூலம் எப்பொழுதும் புனிதமடைந்தவராகவே காணப்பட்டார். இவ்வாறாக அவரது பற்பல உறவினர்களால் காணப்படாதவராக இடையராது சஞ்சரித்து வந்தார். பொருளுரை.
பரமபுருஷரான ஹரியை திருப்திப்படுத்துவதே ஒரு யாத்ரீகரின் முக்கிய கடமையாகும். ஒரு யாத்ரீகராக பிரயாணம் செய்யும் பொழுது சமூகத்தை திருப்திப்படுத்துவது பற்றி ஒருவர் கவலைப்படக்கூடாது. அச்சமயங்களில் சமூக வழக்கங்களையோ தொழிலையோ அல்லது உடையையோ ஒருவர் நம்பியிருக்க தேவையில்லை. பகவானை திருப்திப்படுத்தும் கடமையில் மட்டுமே எப்பொழுதும் ஆழ்ந்திருக்க வேண்டும். இவ்வாறாக இந்த தீர்த்த யாத்திரை முறையை மேற்கொள்வதால் மனதும் செயலும் தூய்மைப்படுத்தப்பட்டு பரமபுருஷரை ஒருவரால் உணர்ந்தறிய முடியும். 20வது ஸ்லோகம். இத்தம் விரஜன் பாரதமேவ வர்ஷம் காலேன யாவத் கதவான் பிரபாசம் தாவச்ச சாசக்ஷித்திம் ஏகசக்ராம் ஏகாதபத்ராம் அஜிதேன பார்த்தஹா. மொழிபெயர்ப்பு: இவ்வாறாக பாரத பூமியில் தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டிருந்த அவர் பிரபாச சேத்திரத்திற்கு சென்றார். அப்பொழுது உலக சக்கரவர்த்தியாக இருந்த யுதிஷ்டிர மகாராஜன் ஒரே படைபலத்தை கொண்டு ஒரு கொடியின் கீழ் உலகை ஆண்டு வந்தார். பொருளுரை: 5000 ஆண்டுகளுக்கு முன் துறவியான விதுரர் ஒரு யாத்ரீகராக பூமியில் பிரயாணம் செய்து வந்த பொழுது இந்தியா பாரத வருஷம் என்று அறியப்பட்டது. அதே பெயர்தான் இன்றும் வழங்கப்பட்டு வருகிறது. நவீன சரித்திர ஆராய்ச்சியால் 3000 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த சம்பவங்களை முறையாக தொகுத்தளிக்க முடியாது. ஆனால் அதற்கு முன் உலகம் யுதிஷ்டிர மகாராஜனின் படைபலத்திற்கு உட்பட்டு ஒரு கொடியின் கீழ் ஆளப்பட்டு வந்தது. தற்போது ஐக்கிய நாட்டு சபையில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் விதுரரின் காலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் ஒரு கொடி மட்டுமே இருந்தது. உலக நாடுகள் ஒரு கொடியின் கீழுள்ள ஒரே அரசாங்கத்தை மீண்டும் பெறுவதில் ஆர்வம் கொண்டுள்ளன. ஆனால் இதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உதவியை நாட வேண்டி இருக்கும். அவரால் மட்டுமே ஒரே உலக சாம்ராஜ்யத்தை உருவாக்க நமக்கு உதவ முடியும். 21. தத்ராத சுஷ்ராவ சுஹுத்வினஸ்திம் வனம் யதா வெனுஜவஹ்னி சம்ஸ்ரயம் சம்ஸ்பர்தாயதோக்தம் அதானுஷோச்சன் சரஸ்வதிம் பிரத்யக்யாய தூஷ்ணிம். மொழிபெயர்ப்பு: தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டு பிரபாசம் என்ற தலத்திற்கு அவர் வந்தார். அங்கு மூங்கில்களின் உராய்வினால் உண்டாகும் தீ ஒரு காடு முழுவதையும் எரித்து விடுவதைப் போலவே முரட்டுத்தனத்தினால் தன் உறவினர்கள் அனைவரும் மடிந்ததை அவர் கேள்விப்பட்டார். பிறகு அவர் சரஸ்வதி நதியோரம் மேற்கு புறத்தை நோக்கி சென்றார். பொருளரை: கௌரவர்கள் மற்றும் யாதவர்கள் ஆகிய இருவருமே விதுரருக்கு உறவினர்கள்தான். சகோதர யுத்தத்தினால் அந்த ஒரு பிரிவினருமே அழிந்து போனதை விதுரர் கேள்விப்பட்டார். காட்டில் ஏற்படும் மூங்கில்களின் உராய்வை முரட்டுத்தனம் கொண்ட மனித சமூகத்துடன் ஒப்பிடுவது பொருத்தமாக இருக்கும். உலகம் ஒரு காட்டிற்கு ஒப்பிடப்படுகிறது. காட்டில் ஏற்படும் உராய்வினால் எந்த நேரத்திலும் காட்டுத்தீ ஏற்படக்கூடும். காட்டிற்கு தீ மூட்டுவதற்காக யாரும் அங்கு செல்வதில்லை. ஆனால் மூங்கில்களின் உராய்வினால் மட்டுமே காட்டில் தீ பற்றி முழு காட்டையும் எரித்து விடுகிறது. அதே போலவே உலக விவகாரங்கள் எனும் பெரும் காட்டிலும் கூட மாயைக்கு அடிமைப்பட்ட பந்தப்பட்ட ஆத்மாக்களின் முரட்டுத்தனத்தினால் காட்டுத்தீ போன்ற யுத்தம் நிகழ்கிறது. காட்டுத்தீ எப்படி மலை மேகங்களால் அணைக்கப்படுகிறதோ அவ்வாறே இத்தகைய பௌதிக தீயை சாதுக்கள் எனும் மலை மேகத்திலிருந்து பொழியும் நீரால் மட்டுமே அணைக்க முடியும். 22. தஸ்யாந்திருதஸ்யோ நசோ மனோஸ்ச ப்ருதோர் அதாக்னிர் அசிதஸ்ய வாயோ தீர்த்தம் சுதாசஸ்ய கவாம் குஹஸ்ய யஸ்ரத்த தேவஸ்ய ச ஆசிஷேவே. மொழிபெயர்ப்பு: சரஸ்வதி நதிக்கரையில் 11 தீர்த்த யாத்திரை ஸ்தலங்கள் உள்ளன. அவை திரிதம், உசனா, மனு, பிருது, அக்னி, அசித்தம், வாயு, சுதாசம், கோ, குகம் மற்றும் சிராத்த வேதம். விதுரர் அத்தீர்த்த ஸ்தலங்களை எல்லாம் தரிசித்து முறையாக தம் கடமைகளை நிறைவேற்றினார். 23. अन्यानि चेहद्विजदेवदेवै कृतानि नानायतनानि विष्णो प्रत्याङ्गमुख्याङ्किता मन्दिराणि यद्दर्शनात् कृष्णम् अनुस्मरन्ति. மொழிபெயர்ப்பு: முனிவர்களாலும் தேவர்களாலும் நிறுவப்பட்டவையும்
பரமபுருஷரான விஷ்ணுவின் அநேக ரூபங்களை கொண்டவையுமான வேறு பல ஆலயங்களும் கூட அங்கு இருந்தன. இந்த ஆலயங்கள் பகவானின் முக்கிய சின்னங்களால் பொறிக்கப்பட்டு இருந்தன. அவை மூல முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே எப்பொழுதும் ஒருவருக்கு நினைவூட்டின. பொருளுரை: மனித சமூகம் 4 சமூக பிரிவுகளாகலாம் 4 ஆன்மீக பிரிவுகளாகவும் பகுக்கப்பட்டுள்ளது. இப்பிரிவுகளில் ஏதேனும் ஒன்று ஒவ்வொரு தனிநபருக்கும் பொருந்தக்கூடியதாக உள்ளது. இம்முறை வர்ணாசிரம தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. இது முன்பே இந்நூலின் பல பகுதிகளில் விவரிக்கப்பட்டுள்ளது. மனித சமூகத்தின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர்கள் முனிவர்கள், த்விஜ தேவர்கள் அல்லது இருபிறப்பு எய்தியவர்களிடையே சிறந்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சந்திரலோக வாசிகளை போன்ற உயர் கிரகவாசிகள் தேவர்கள் எனப்படுகின்றனர். த்விஜ தேவர்கள் மற்றும் தேவர்கள் ஆகிய இரு பிரிவினருமே எப்பொழுதும் விஷ்ணு ஆலயங்களை நிறுவி வந்துள்ளனர். இந்த ஆலயங்களில் கோவிந்தன், மதுசூதனர், நரசிம்மர், மாதவர், கேசவர், நாராயணர், பத்மநாபர் மற்றும் பார்த்தசாரதி முதலான மற்றும் பல திருவிக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. பகவான் அநேக ரூபங்களுக்கு இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. பகவான் விஷ்ணுவிற்கு 4 கரங்கள் உள்ளன. ஒவ்வொன்றிலும் சங்கு, சக்கரம், கதை அல்லது பத்மம் என்று ஒரு குறிப்பிட்ட பொருளை அவர் ஏந்தி இருக்கிறார். இந்4 சின்னங்களில் சக்கரம் தலைமையானதாகும். எனவேதான் சில சமயங்களில் அவர் சக்ரி என்றும் அழைக்கப்படுகிறார். எதனால் பகவான் முழு பிரபஞ்சத்தையும் ஆள்கிறாரோ அச்சக்தியின் சின்னமாக இந்த சக்கரம் விளங்குகிறது. விஷ்ணு ஆலயங்களின் கோபுரங்கள் இத்தகைய சக்கரங்களை கொண்டுள்ளன. இதனால் மிக தூரத்திலிருந்து இச்சின்னத்தை காண்பவராலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உடனே நிறைவு கூற முடியும். மக்கள் வெகு தூரத்திலிருந்து ஆலயங்களை தரிசிப்பதற்கு வாய்ப்பளிப்பதற்காகவே அவை மிகவும் உயரமாக கட்டப்பட்டன. புதிய ஆலயங்கள் கட்டப்படும் பொழுது இதே முறைதான் இன்றும் இந்தியாவில் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த முறை குறித்து வைக்கப்பட்டுள்ள சரித்திர காலத்திற்கு முன்பிருந்தே வழக்கில் இருப்பதாக தெரிகிறது. ஆலயங்கள் பிற்காலத்தில் கட்டப்பட்டவை என்ற நாஸ்திகர்களின் முட்டாள்தனமான பிரச்சாரம் இங்கு எதிர்க்கப்படுகிறது. ஏனெனில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே விதுரர் இந்த ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து வந்தார். விதுரர் தரிசித்ததற்கும் மிக நீண்ட காலத்திற்கு முன்பிருந்தே இந்த விஷ்ணு ஆலயங்கள் இருந்து வந்துள்ளன. முனிவர்களும் தேவர்களும் மனிதர்களின் சிலைகளையோ அல்லது தேவர்களின் சிலைகளையோ ஒருபோதும் நிறுவியதில்லை. சாதாரண மனிதனை இறையுணர்வு படித்தரத்திற்கு உயர்த்துவதற்காகவே விஷ்ணு ஆலயங்களை அவர்கள் நிறுவினர். So, in the last shloka, Tatasvi ativrajya surashtramridam sauviramatyan kurajanghalamscha kalena tavat yamunamupetya tatrodhavam bhagavatam tatarsha. மொழிபெயர்ப்பு: அதன் பிறகு செல்வம் கொழிக்கும் சுரத், சௌவீரம் மற்றும் மத்ஸ்யம் என்ற மாகாணங்களையும் குருஜாங்கலம் எனப்படும் மேற்கத்திய மாகாணத்தையும் கடந்து சென்ற அவர் இறுதியாக யமுனைக்கரையை அடைந்தார். அங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தரான உத்தவரை எதிர்பாராமல் சந்தித்தார். பொருளுரை: இன்றைய தில்லியிலிருந்து பஞ்சாப், கிழக்கிந்திய மாவட்டம் உட்பட உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மதுரா மாவட்டம் வரையுள்ள நிலப்பரப்பு 100 சதுர மைல்கள் கொண்டதாகும். இந்த நிலப்பரப்பு தான் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த புண்ணிய யாத்திரை ஸ்தலமாக கருதப்படுகிறது. இப்பகுதியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பல முறைகள் பிரயாணம் செய்திருக்கிறார் என்பதால் இது புனிதமானதாகும். அவர் மதுராவில் தமது தாய்மாமனான கம்சனின் அரண்மனையில் தோன்றினார். பிறகு தமது வளர்ப்பு தந்தையான நந்த மகாராஜனால் பிருந்தாவனத்தில் வளர்க்கப்பட்டார். கிருஷ்ணரையும் அவரது பிள்ளை பிராயத்து தோழர்களான கோப்பர்களையும் பரவச நிலையில் தேடியலையும் பல பக்தர்கள் இன்னமும் அங்கு உள்ளனர். இத்தகைய பக்தர்கள் கிருஷ்ணரை அங்கு நேருக்கு நேர் சந்திக்கின்றனர் என்பதல்ல. ஆனால் கிருஷ்ணரை ஆவலுடன் தேடி அலைவதென்பது அவரை நேருக்கு நேர் சந்திப்பதற்கு ஈடாகும். இது எப்படி என்பதை விவரிக்க முடியாது. ஆனால் பகவானின் தூய பக்தர்களால் இது உண்மையாகவே உணர்ந்தறியப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரை பற்றி சிந்தனையும் திவ்யமான படியில் உள்ளவையாகும்.
மேலும் தூய இறை உணர்வுடன் பிருந்தாவனத்தில் அவரை தேடி அலைவதனும் எண்ணமே நேருக்கு நேராக அவரை சந்திப்பதை விட அதிக ஆனந்தத்தை பக்தனுக்கு அளிக்கிறது. அத்தகைய பக்தர்கள் பகவானை ஒவ்வொரு நொடியிலும் நேருக்கு நேராக காண்கின்றனர். இதை பிரம்ம சங்கீதை 5.38 உறுதி செய்கிறது. பிரம்மாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு லீலா கொயந்தி யம் ஸ்யாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. பரமபுருஷராகிய பகவான் சோமசுந்தரரின் கிருஷ்ணரின் அன்பு பரவசத்தில் ஆழ்ந்திருப்பவர்கள் பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டின் மூலமாக எப்பொழுதும் அவரை தங்கள் இதயத்தில் தரிசிக்கின்றனர். விதுரர், உத்தவர் ஆகிய இருவருமே இத்தகைய உயர்ந்த பக்தர்கள் ஆவர். யமுனை கரைக்கு வந்த அவ்விருவரும் ஒருவரையொருவர் சந்தித்தனர். Okay, thanks. Umagnaanathimirantasya gnananjanashalakaya chakshurmilitam yena tasmai Shri Gurave Namaha. Shri Chaitanya Manobishtam Sthapitam Nena Bhutale Swayam Rupa Kada Mahyam Tadati Swapadantikam Vandeham Shri Guru Shri Yuta Padakamalam Shri Gurum Vaishnavam Cha Shri Rupam Sagrajatam Sahagana Raghunathanvitam Tam Sajivam Sadvaitam Savadutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padam Sahagana Lalita Shri Vishakhavitam He Krishna Karuna Sindhu Dhinabandhu Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namostute Tapta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Bhavanusute Pranamami Haripriye Vancha Kalpataribhishya Kripa Sindhu Pevacha Patitanam Pavanebhyo Vishnavibhyo Namo Namaha Namo Vishnupadaya Krishna Prishtaya Bhutale Nate Bhakti Vedanta Swami Namine Namaste Deve Gauravani Prachari Shasunyavadi Chatate Shatarane Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Advaita Gadadhar Srivasadi Gaurabhakta Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna. ஸோ போன வாரத்தோட கண்டினியூவேஷன் விதுரா போன வாரம் பார்த்தோம். அவருக்கு சபையில் ஒரு பெரிய அவமானம். ஆனால் அந்த அவமானத்தை அவர் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கிறாரு. ஏன்னா பியூர் டிவோட்டி, ஒரு பியூர் டிவோட்டிக்கு தான் சர்க்கம்ஸ்டான்ஸ்னா சூழ்நிலை. அந்த சூழ்நிலை எப்படி பார்க்கணும்னு தெரியும், மற்றவங்களுக்கு தான் தெரியாது. இது கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்லியிருக்கா. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். நம்ம பகவத்கீதை படிக்கலைன்னா நாம் பார்க்குற விதம் ஒரு மாதிரி இருக்கும். படித்தோம்னா அது வேறு மாதிரி பார்ப்போம். ஒரே வேறு மாதிரி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ விதுரா பியூர் டிவோட்டி, அவர் லைஃப்பில் நடக்கிறது பார்த்தோம்னா மோசமாக நடக்கிற மாதிரி இருக்குது. பட் அது பாசிட்டிவாக எடுக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் விதுரா அந்த இடத்த விட்டு போகிறார். ஸோ இன்றைக்கி பார்த்த ஸ்லோகாஸ் பார்த்தீங்கன்னா அவர் பிரபுபாதோட பொருளை பியூட்டிஃபுல்லாக இருக்குது. விதுரா புண்ணிய க்ஷேத்திரங்கள் போகிறார், விஷ்ணு ஆலயங்கள். ஸோ விதுராக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணர் இருக்கார், ஆக்சுவலாக இருக்கார். நேராக அவரே போய் பார்க்கலாம். பிரபுபாத் எழுதுகிறார், விதுரா நினைக்கிறார் நான் ஒன்றும் பியூரிஃபைடு இல்லை, அதனால் புண்ணிய க்ஷேத்திரங்கள் போகிறார். அங்கே ஒரு ஸ்லோகா பிரபுபாத் ரிஃபர் பண்ணுறார். அது ரொம்ப அந்த ஸ்லோகா சில பிரபுபாத் நிறைய இடத்துல இந்த ஸ்லோகா கொடுக்குறார். ஏஷாந்த் வந்தகதான் பாபம். அந்த ஸ்லோகத்தில் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், எல்லாமே முக்கியம்தான். தேத்வந்த்வ மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவிரதாக. துவந்த்வானா இந்த இருமைகள்,
dualities. இது ரொம்ப முக்கியம். நாம் இந்த இருமையிலேருந்து வெளி வராமல் பக்திங்கிறது பண்ண முடியாது. எனக்கு கிருஷ்ணா கிளியராக சொல்லிட்டார், பஜந்தே மாம் திருடவிரதாங்கிறார். டிட்டர்மினேஷனோடு உள்ளே இறங்கணும்னா அந்த துவந்த்வாலேருந்து வெளி வந்தால் தான். ஸோ சில பிரபுபாத் போகப்போ அந்த பொருள்கள் கொடுக்குறார். அவங்கவுங்க எந்த அளவுக்கு வெளியே வர்றாங்களோ அந்த அளவுக்கு தான் பக்திக்குள்ளே போக முடியும். ஸோ துவந்த்வான பல தடவை நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த உலகத்தை நமக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஒருத்தர் ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு ஒருத்தர் ஒரு மாதிரி பார்ப்போம். நான் நல்லதுன்னு நினைக்கிறது நீங்கள் கெட்டதுன்னு நினைக்கலாம், நீங்கள் கெட்டதுன்னு நினைக்கிறது நான் நல்லதுன்னு நினைக்கலாம். இப்படியெல்லாம் இருக்குது. அப்போது இதில் யார் கரெக்டாக நினைக்கிறாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். நான் நினைப்பேன் நான் தான் கரெக்டுன்னு நினைப்பேன், நீங்கள் தான் கரெக்டுன்னு நினைப்பீங்க. அப்போது இது எப்படி தான் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இது ஜென்ரலாக சயின்ஸ் சொல்லி நிறைய பேசுகிறது உண்டு. அப்போது பாகவதம் படித்தா தான் புரியும். அந்த கிருஷ்ணா அவர் அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க, பூரண உண்மை. அந்த பூரண உண்மை புரியும் பொழுது தான் இது நல்லதா கெட்டதாங்கிற கான்செப்டிலேருந்தே வெளியே வர முடியும். இல்லை வர முடியாது. நாம்பளாம் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். இது நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியெல்லாம் கிடையாது. நம்ம அந்த டுவாலிட்டி இருமையிலேருந்து வெளியே வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் கிருஷ்ணா கிளியராக சொல்லிட்டார், பூர்வ ஜென்மத்திலையும் இந்த ஜென்மத்திலையும் அந்த சின்ஃபுல் ரியாக்ஷன்ஸ் ஒரு ஆக்ஷன்ஸ் அதுலேருந்து வெளியே வரணும். தென் துவந்த்வா அந்த இருமைகளிலிருந்து வெளியே வரணும். அவங்க தான் திருடவிரதா, டிட்டர்மினேஷன் அவங்களுக்கு தான் வருங்கிறார். ஸோ விதுரா நினைக்கிறார் அவர் பியூர் இல்லைன்னு அவர் நினைக்கிறார். நாம் பொதுவாக அவர் பியூர் டிவோட்டின்னு தான் பேசுவோம். எஸ் இஸ் பியூர் டிவோட்டி தான். ஆனால் அவர் பாருங்க, நான் பியூர் இல்லைங்கிறார், நான் சுத்தமாக இல்லை. அப்போது ஒரு ரொம்ப நாள் ஒரு கிளாஸில் கேட்டேன், டிவோட்டி அப்படின்னாலே பை டெஃபினேஷன் அப்படின்னா விளக்கமா? டிவோட்டி அப்படின்னாலே அவர் டிவோட்டின்னே நினச்சிக்க மாட்டார். நான் டிவோட்டி இல்லைன்னு அவர் நினைப்பார். அப்படின்னா தான் டிவோட்டி. இது ஒரு டெஃபினேஷன். ஸோ விதுரா பாருங்கள், இல்லை நான் பியூர் கிடையாது. ஆனால் விதுரா ஆர்டினரி கிடையாது. ஐ திங்க் இது செகண்ட் கேண்டோ, போக இன்னொரு தேர்ட் கேண்டோ முன்னாடி பார்த்துருக்கோம். கிருஷ்ணா அவர் கடைசி இந்த உலகத்தொட்டு கிளம்பும் பொழுது உத்தவர்கிட்ட தான் பேசுகிறார். அதில் ஒரு ஸ்லோகம் வருது, கிருஷ்ணா விதுரர் நினைக்கிறார், அப்படியே ஒரு ஸ்லோகம் வரும். ஸோ விதுரா ரொம்ப ஆச்சரியப்படும், என்ன நினைக்கிறாரு இவர் அப்படின்னு. கிருஷ்ணா விதுரர் நினைக்கிறாருன்னா விதுரா ஆர்டினரி கிடையாது. பட் இங்கே விதுரா பார்த்தீங்கன்னா இல்லை நான் பியூர் கிடையாதுங்கிறார். அப்போது இந்த பியூரிட்டிங்கிறது கூட நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. டிவோஷன் கூட அதை பார்த்தா அதிகமாகிட்டே தான் போகும். அது ஒரு பாயிண்ட் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. கோபிகள் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயும் இன்னும் பல லெவல்ஸ் இருக்கும். அவங்க ஒருத்தர் ஒரு மாதிரி டிவோஷன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே விதுரர் பற்றி ரொம்ப அழகாக பிரபுபாத் எழுதுகிறார். பலவிதமான ஸ்தலங்கள் போகிறார். பிரபுபாத் இந்த விஷயம் நிறைய இடத்துல எழுதியிருக்கார். ஈவன் அவரோட லெக்சர்ஸில் நிறையா சொல்லுவார். இந்தியாவில் மட்டும் பலாயிரம் லட்சக்கணக்கில் கோவில்கள் இருக்குது, நிறைய விஷ்ணு ஆலயங்கள் இருக்குது. பிரபுபாத் சொல்வார் மில்லியன்ஸ் ஆஃப் டிவோட்டீஸ் இருக்காங்கன்னு சொல்லுவார். பிரபுபாத் நிறைய சொல்லுவார் இந்தியாவில் மில்லியன்ஸ் ஆஃப் டிவோட்டீஸ் இருக்காங்க, கோடிக்கணக்கில் இருக்காங்க. எப்படின்னா இன்றைக்கி நிறையா பேர் கோவிலுக்கு போகணும், பெருமாளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் நிறைய பேர் இருக்குது. மேபி அவங்க பகவத்கீதை கூட படிக்காமல் இருக்கலாம், இருந்தாலும் பெருமாளை பார்க்கணும். அது கூட ஒரு மாதிரி ஒரு டிவோஷன் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை, அது ஒரு மாதிரி டிவோஷன். ஜஸ்ட் போவாங்க, பாட்டு வருவாங்க. அஃப்கோர்ஸ் அது மட்டும் பத்தாது. பட் அதுவும் ஒரு விதமான ஒரு பக்தி, ஒரு நம்பிக்கை. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது நார்மல். நிறைய பேர் அந்த கோவிலுக்கெல்லாம் போவாங்க. அண்ட் இட் இஸ் ட்ரூ, அந்த ஆலயங்கள் போகும்பொழுது நம்ம சுத்தமாகும், அதுவும் உண்மை.
பட் அது மாதிரி அந்த சுக்ருதி பல கோடி ஜென்மம் அந்த மாதிரி சேர்ந்தா தான் டிவோட்டி பார்க்க முடியும். டிவோட்டி அப்போ தான் பார்க்க முடியும், பார்க்க முடியாது. ஸோ அந்த சுக்ருதி ரொம்ப முக்கியம். ஸோ ஒன் சென்ஸ் அப்போ இந்தியா வந்து இட்ஸ் நாட் ஆர்டினரி பிளேஸ். இந்தியா ஆர்டினரி பிளேஸ் கிடையாது. உலகத்தில் ஏதோ பேசுவாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க சில பேர் இந்தியாவை மோசமாகவும் பேசுவாங்க. ஆனால் என்ன தான் பேசினாலும் இந்தியா இந்த பாரத பூமி சாதாரண பூமி கிடையாது. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கார், சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் இருக்குது, இந்த பாரத பூமி சாதாரணம் கிடையாது. பாகவத்தில் தேவர்கள் சொல்கிறாங்க இந்த பாரத பூமி சாதாரண பூமி கிடையாது கிடையாது. உதாரணத்துக்கு யாராவது நியூயார்க்கு புண்ணியஸ்தலம் யாராவது சொல்லுவாங்களா? கேள்வி கூட பாட மாட்டோம். லண்டன் புண்ணியஸ்தலம், என்னோட புண்ணியஸ்தலம். ஈரோடு புண்ணியஸ்தலம் சொல்லலாம், காவேரி இருக்காங்க, அதேவன் பெருமாள் இருக்கார், புண்ணியஸ்தலம் சொல்லலாம். காவேரி இருக்காங்க, சும்மா கிடையாது. ஏன் இந்தியாவில் உண்மையிலே பிரபுபாத் சொன்ன மில்லியன்ஸ் இருக்கு. ஈரோடு நாட் ஆர்டினரி பிளேஸ், காவேரி நார்மல்லாம் கிடையாது. அது தெரியணும். உண்மையிலே காவேரி பற்றி தெரிஞ்சு போய் நம்ம குளிச்சோம்னா ரொம்ப நல்லது. நாட் அவுட் அபவுட் இட், அதில் சந்தேகமெல்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் புண்ணியஸ்தலம். ஆனால் வேறு நாடெல்லாம் புண்ணியஸ்தலம் சொல்ல முடியாது. ஸோ இது சில பேர் இது ஆராய்ச்சி பண்ணி பேசுறது உண்டு. இந்தியாவில் நேச்சுரலாகவே யூ ஹாவ் எ நேச்சுரல் ஹிஸ்டரி இருக்குது இந்தியாவுக்கு. நேச்சுரல் ஹிஸ்டரினா புரியுதுங்களா? வெளிநாட்டுக்கு அப்படி கிடையாது, அது மேன்மேட் ஹிஸ்ட்ரியாக இருக்கும். அவர் பிரிட்ஜு கட்டிட்டு இது பெருசும்பா. பட் இந்தியா அப்படி கிடையாது, இட்ஸ் நேச்சுரலாக இருக்குது. ஸோ இந்த பூமி சாதாரண பூமி கிடையாது. சைத்தன்ய சரிதாமிரத்துக்கு இந்தியாவில் இந்த பூமியில் பிறக்கிறதே பெரிய விஷயந்தான். இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது, எக்ஸாகரேஷன் கிடையாது. இதெல்லாம் எக்ஸாகரேஷனே கிடையாது, இதெல்லாம் உண்மை. இந்த பூமியில் பிறக்கணுன்னாலே ஏதோ புண்ணியாக பிறந்திருக்கணும். இது உண்மை. பாருங்கள், இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஆத்மாக்கள் பை நேச்சரே இந்த கடவுள், இந்த சாங்கியங்கள், ரிச்சுவல்ஸ், இது மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். இதெல்லாம் உண்மை. ஈவன் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவன் கூட சென்டிமெண்டலாக இருக்கும். இதெல்லாம் உண்மை. ஆக்சுவலி அவன் பெருசாக கடவுள் நம்ப மாட்டான், அவனுக்கு ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக இருக்கும். அது இது டிரெக்ட்லி ஆர் இன்டெரக்ட்லி இந்த சாஸ்திரம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும். இது இந்த பூமியில் இருக்கும் நடக்கும், இது இங்கெல்லாம் நடக்கும் இதெல்லாம். பட் என்னென்னா இது நம்ம இது யூஸ் பண்ணிக்கணும். ஸோ சில பிரபுபாத் நிறைய எழுதியிருக்கார். இந்தியாவில் எந்த மாதிரி ஸ்தலங்கள், மதுரா, பூரி, இன்னும் பல ஊரில் பகவானோட பேர்லாம் கூட எழுதியிருக்கார், நிறைய இடத்துல இருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா சில பிரபுபாத் எழுதியிருக்கார், இந்த கோவில்கள் வந்து ஆர்டினரி கிடையாது. இந்த கோவில் இருக்கிற பகவான் சாக்ஷாத் பகவான் தான். அச்சாமூர்த்தியாக இருந்தாலும் அவர் கல்லோ மண்ணோலாம் கிடையாது. நோ, சாக்ஷாத் பகவான். இது பிரபுபாத் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட் பாக்ஸ் விளம்பரம். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போய் தபால் போட்டால் தான் போகும் கிடையாது. சம்டைம்ஸ் அவங்க ஊர் பேர் ஆதரைஸ் பண்ணி சின்ன ரெட் கலர் பாக்ஸ் வைப்பாங்க, அது தபால் போட்டாலும் போயிடும். அப்போ ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், அந்த சின்ன ரெட் கலர் பாக்ஸ் ரெண்டும் ஒன்று தான். பகவான் வைகுண்டத்தில் இருக்கார், கோலோக விருந்தாவில் இருக்கார், அவரும் இங்கே இருக்கிற கவர்னேதா ஜெகநாத் சேம், எல்லாம் சேம், டிஃப்ரெண்ட்டெல்லாம் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அண்டு இன்னொரு இடத்துல அவர் படித்தார், இது உண்மை, இது பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஈவன் பகவானை பற்றி உட்காந்து ஒருத்தர் கேட்குறான்னு வைங்க, அது பகவான் பார்க்குறதுக்கு சமானம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இது கேட்குறதும் பார்க்குறதும் ஒன்று தான். ஆனால் இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு பிரபுபாத் எழுதியிருக்கார். இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இப்போ நம்ம இங்கே பகவான் பார்க்குறோம், ஆக்சுவலி பகவானை தான் பார்க்குறோம். மேபி நமக்கு ஒன்று அது புரியாமல் இருக்கலாம். ஜெகநாதர் பார்க்குறோம், இல்லை எங்கேயாவது ஊருக்கு போய் இப்போ ஸ்ரீரங்கம் போய் பெருமாள் பார்க்குறோம்னா ஜஸ்ட் வி ஆர் சீயிங் பெருமாள், கிருஷ்ணர் தான் பார்க்குறோம். இது நமக்கு சட்டம் புரியாது, பட் ஆக்சுவலி பகவானை தான் பார்க்குறோம்.
ஈவன் நான் பகவான் பார்க்கணும் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வைங்க, எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிற மாயாப்பூர் பிருந்தாவன், அங்கே போய் பகவானை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே போகிறேன்னா நினைக்கிறதே பார்க்குற சமானம். இதெல்லாம் உண்மை. அந்த நான் பார்க்கணும்னு நினைக்கிறதே பார்க்குற மாதிரி தான். போத் ஆர் சேம். ஸோ இது சைத்தன்ய சரித்தாமிரதத்தில் இதெல்லாம் பேசப்பட்டிருக்கு, அதில் இதெல்லாம் பேசப்பட்டிருக்கு. ஸோ பிரபுபா நிறைய எழுதுவது இதெல்லாம் அப்சல்யூட்னா பூர்ணமான விஷயங்கள். நாம் இப்போதைக்கு நிறையா கண்டாமினேஷன் கலங்கங்கள் இருக்கனால அது டக்குன்னு புரியாது. பூர்ணமான விஷயம் புரிஞ்சுக்க முடியாது, டிஃபிகல்ட், அதனால புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அது பூர்ணம் தான். ஒரு கோயிலுக்கு போகிறோம், பெருமாளை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்கனாலே அவங்க பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க பார்க்குறாங்க. சம்திங் அமேசிங் இதெல்லாம். ஸோ இங்கே விதுரா அந்த அந்த தீர்த்தஸ்தலம் போகும்பொழுது அவர் எப்படி இருந்தாரும் கூட ரொம்ப அழகாக ஸ்லோகத்தில் வருது. நிறைய பேர் அவரை பார்க்க முடியல, ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா, டிவோஷன் சைலண்ட்டாக தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. டிவோஷனுமே சைலண்ட்டாக தான் பண்ணணும். 4 பேர் நான் தெரியும்னு அவசியம்லாம் கிடையாது. நான் கிரேட் டிவோட்டி அதெல்லாம் யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சைலண்ட்டாக பண்ணணும், சைலண்ட்டாக தான் பண்ணணும் எப்பவுமே. இதில் சாஸ்திரத்தில் நிறையா இருக்குது. இன்ஃபேக்ட் யார் சைலண்ட்டாக பண்ணுறாங்களோ கிருஷ்ணா அவங்கள தான் ஃபஸ்ட்டு டேக் பண்ணுவார். இது ஒரு சீனியர் டிவோட்டி ரொம்ப அழகாக கிளாஸில் சொன்னார். விருந்தாவனத்தில் கூட கிருஷ்ணர் எல்லார் வீட்டுக்கும் திருட போக மாட்டார். வெண்ணெய் திருட எல்லார் வீட்டுக்கும் போக மாட்டார். கிருஷ்ணர் என் வீட்டுக்கு வெண்ணெய் திருடக்கூடாதுன்னு ஒளிச்சு வைக்கிறாங்களே அவங்ககிட்ட தான் போவார். அவங்ககிட்ட தான் போவார். ரொம்ப திருட விடக்கூடாதுன்னு ஒளிச்சு மேலே எங்கேயோ வச்சு அங்கே தான் ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுவாராம். அப்போ அதுக்கு அவங்க தாத்பரியம் சொல்கிறாங்க, இந்த டிவோஷன் மறைச்சு வைக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாராம். இல்லை கிருஷ்ணா வருவார், வெண்ணெய் ஒன்று வெளியே வெயின்னா வரமாட்டானா, ஒன்றும் இல்லை. பட் அந்த டிவோஷன் ரொம்ப சைலண்ட்டாக பண்ணுவாங்க, யாருன்னு சொல்ல மாட்டாங்க, வெளி காட்டிக்க மாட்டாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு தெரியாது. இந்த ஊர்லேயே பல பேர் நடமாடுவாங்க, நமக்கு தெரியாது. அது போக அது எப்படி பார்ப்பவங்க கூட வரும். ஸோ கிருஷ்ணா அது மாதிரி தான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்க அவங்களோட ஹிருதயத்தான் போய் பார்ப்பார். ஸோ அந்த வெண்ணெய் இருக்கக்கூடிய அந்த பாட், அந்த சட்டி பானை, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சட்டியில் இருக்கிற பானை எடுத்து தான் உடைப்பார். அந்த வெண்ணெய் சாப்பிட்டு அதை உடைப்பார். ஸோ இட் மீன்ஸ் அந்த உள்ள இருக்கிற எசன்ஸ் பக்தி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த சட்டியெல்லாம் எக்ஸ்டர்னல், அந்த எசன்ஸ் தான் அவர் எடுப்பார். அதுதான் கிருஷ்ணா பாவகிராஹி ஜனார்த்தனான்னு சொல்லுவாங்க. பிரபுபாத எழுதியிருக்கார். கிருஷ்ணா பாவத்தை தான் பார்ப்பார். இட்ஸ் நாட் தட் நான் எவ்வளோ கொடுக்குறேன், அவருக்கு நம்ம ஒன்றும் கொடுக்க முடியாது, தட்ஸ் இம்பாசிபிள். ஸ்ரீ ராதா ஷியாம் சுந்தர் கி ஜாய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜாய். ஸோ இங்கே விதுரா அவ்வளோ சைலண்ட்டாக யார் கண்ணுக்கும் தெரியாமல் பக்தி பண்ணுறார், பல புண்ணியஸ்தலங்கள் போகிறார். இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட், இது கலியுகா. புண்ணியஸ்தலுக்கு போகிறது நல்லது, நோ டவுட் அபவுட் இட், சந்தேகம் கிடையாது. ஆனால் அதுக்கு நிறையா ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. புண்ணியஸ்தலம் போகிறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் நம்ம கடைபிடிக்கிறது கஷ்டம். இது கலியுகா. ஆக்சுவலி புண்ணியஸ்தலத்துக்கு போகணுன்னா நிறையா இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியாது. போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் அவங்க தானம் பண்ணிட்டு தான் போவாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒரு தானம் பண்ணுவாங்க. தென் புண்ணியஸ்தலத்துக்கு போகணுன்னா 1 ஃபுல் டே உபவாசம் இருப்பாங்க, நிர்ஜல், சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடக்கூடாது. புண்ணியஸ்தலத்துக்கு போயிட்டாங்கன்னா ஒரு நாள் சாப்பிடக்கூடாது, பியூரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் அங்கேயும் தானம் பண்ணி ஆகணும். அப்போ ப்ராப்பர் பர்சன், கிருஷ்ண கதா கேட்கணும். தென் முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பி மறுபடியும் தானம் பண்ணணும். அத்தனை இது மாதிரி பல ரூல்ஸ் இருக்குது, சும்மாலாம் கிடையாது.
இது நம்ம அவங்கவுங்க கடைபிடிக்கணுமான்னு பார்த்துக்க வேண்டியதுதான். உண்மையாக நான் மாயாப்பூர் போனால் ஓகே பீஸா சாப்பிட்லாமான்னு பார்ப்பேன். எல்லாம் பீஸா நல்லாயிருக்கும், பீஸா நல்லாயிருக்கும். மாயாப்பூர் விருந்தாமல் அது நல்லாயிருக்கும். போய் உபவாசம் இருக்குமானா மேபி உபவாசம் இருக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது, ஸோ மேனி. ஸோ இந்த ரூல்ஸ் நம்மளால் கடைபிடிக்க முடியாது, டிஃபிகல்ட். அதனால தான் நாம சங்கீர்த்தம் கொடுக்கறது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ பிரபுபாத் எழுதுறார், ஃபுல்லி அப்சார்ப்டுன்னு எழுதுறார். அந்த புண்ணியஸ்தலம் போகும்பொழுது ஃபுல்லி அப்சார்ப்ட். அவன் ட்ரெஸ் எப்படி பண்ணுறாங்க, சாப்பாடு கிடைக்குமா. ஜென்ரலி நான் போகும்போது நான் உண்மையிலே பார்ப்பேன், எல்லாருக்கும் பிரசாதம் டைமுக்கு கிடைக்குதான்னு யோசிப்பேன். எல்லோரும் கிடைக்குன்னா நம்ம உடல் நம்ம ஊறி போயிட்டோம். அதனால் பேசிக் ஃபெசிலிட்டி நமக்கு தேவைப்படுது. பட் ஜென்ரல் அவங்கெல்லாம் பார்த்தா அவன் திங்க் பண்ண மாட்டான். அவன் சரியான உடை இருக்காது, சாப்பாடு கிடைக்குமா, அது கூட திங்கிங் இருக்காது. ஃபுல்லாக தியானத்தில் இறங்குறான். ஸோ பிரபுபாத் எழுதியிருக்காரு எப்படி இருந்தார் அப்படின்னு. சரியான ஹேரெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கல, தூங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கா, அதெல்லாம் திங்க் பண்ண மாட்டான். பட் இப்போ நம்ம கலியுக போக இது நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா போக போக நமக்கு பாடி கான்ஷியஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். நான் உடல் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தி தான் ஆகும்போது குறையாது. ஸோ பிரபுபாத் இந்த ஒரு இடத்துல எழுதுறாரு, இந்த ஸ்லோகத்துலலாம் வருது. அந்த விதுரா அவர் அந்த தீர்த்த யாத்திரை போகும்போது தெரிய வருது யுத்தம் நடந்துருச்சு, பல பேர் இறந்துட்டாங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, ஃப்ரிக்ஷன் ஆஃப் பேம்பூஸ். இந்த பேம்பு மூங்கில் அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றுக்கு ஒன்று தேய்ச்சா அது அப்படியே நெருப்பு வந்துடும். யார் போய் தீ வைக்க மாட்டாங்க. தட் மீன்ஸ் இது உண்மையில் நம்ம லைஃப் லெசன். நான் உடல் நான் நினைக்க எனக்கு பிரச்சனை தானாக வரும், அது வரணும், அவ்வளோதான். யார் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உடல் நினச்சாலே பிரச்சனை வரும், அவ்வளோ வந்தே தீரும். அதெல்லாம் வராமல் இருக்காது, வரும். அவர் பிரபுபாத் ரொம்ப அழகாக அதில் கொடுக்குறார். ஒரு டிவோட்டியோட மெர்சி இருந்தால் தான் அதுலேயும் தப்பிக்க முடியும். இந்த காட்டு தீயெல்லாம் வரும், மோஸ்ட்லி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இதெல்லாம் ஜாஸ்தி வரும். அங்கெல்லாம் வரும் பொழுது அங்கே இருக்கிற ஹெலிகாப்டர்லாம் போய் அந்த தீயை ஆஃப் பண்ணுறதுக்கு நிறையா பண்ணுவாங்க, ஆனால் பண்ண முடியாது. தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க, ஒரு பவுடர்லாம் போடுவாங்க, என்ன பண்ணாலும் அது ஆஃப் ஆகாது. அது பிச்சுக்கிட்டு எரியும். கடைசியில் விட்டுருவாங்க, நீ எவ்வளோ எரிச்சிரு, அவ்வளோதான். அது எழுதுறாரு. அப்போ மழை பெஞ்சால் மட்டும்தான் நிற்கும். ஒரு துஃபான் நீங்கள் பூரா ஆஃப் ஆகிடும். ஸோ அது மாதிரி நான் இந்த உடல் ஐடென்டிஃபை பண்ணாலே எனக்கு பிரச்சனை வரும், அவ்வளோதான். அதெல்லாம் நிற்காது, இம்பாசிபிள். அதனால்தான் கிருஷ்ணா பகவத்கீதை பேசும்போது எடுத்தோன்னே நம்ம உடல் கிடையாதுன்னு பேசுறாரு. அகம் பிரம்மாஸ்மி. மோஸ்ட் இம்பார்ட். பிரபுபாத் இந்த வார்த்தை நிறைய இடத்துல அகம் பிரம்மாஸ்மிம்பர். நான் பிரம்மன், நான் உடலே கிடையாது, ஆத்மா. ரூப கோஸ்வாமி சொல்றார், நம்ம உடல் கிடையாது ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நிர்மலம் அப்படின்னா பியூரிஃபை ஆகும். சர்வ உபாதி விநிர்முக்தம் தத்பரத்வேன நிர்மலம். நிர்மலா அப்படின்னா பியூர். மலம்னா தெரியும் இல்லையா, மலம் இம்பியூர். நிர்மலான பியூர். அதுக்கப்புறம் தான் ரிஷிகேன செய்யணும். அது வரைக்கும் அது நடக்காது. சர்வ உபாதி, நான் இதுங்கிற திங்கிங்கே இருக்கக்கூடாதுங்கிறார் ரூப கோஸ்வாமி. பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். கடைசியில் சொல்கிறார், ரிஷிகேன செய்யணும் பக்தி ருச்சத்தை. அங்கே தான் பக்தி ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் இது லைக்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து வெளியே வரணும். ஸோ இதெல்லாம் துவந்த்வா. இதுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பக்தி ஸ்டார்ட் ஆகும். ரூப கோஸ்வாமி சொல்கிறார், இட் டேக்ஸ் டைம் எடுக்கும். அண்ட் இந்த பொருளில் பிரபுபாத் இன்னொரு இடத்துல எழுதியிருக்காரு, ஃபர்ஸ்ட் ஸ்லோகால் வருது, ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருதா. அதாவது சில பேர் ரொம்ப பெரிய குடும்பத்தில் பிறப்பாங்க, சில பேர் நல்ல அழகாக இருப்பாங்க,
சில பேர் நல்ல வசதி இருக்கும், சில பேர் நல்ல அறிவு இருக்கும். ஸோ குந்தி மகாராணி சொல்கிறாங்க, இந்த 4 இருக்கிற வரைக்கும் அகிஞ்சன கோச்சரம், பகவான் அப்ரோச் பண்ண முடியாது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அதுக்காக நம்ம இருக்கிற காசில் வெளியே தூக்கி அர்த்தம் இல்லை. இந்த உபாதியிலேருந்து வெளிவரணும். உபாதினா டெசிக்னேஷன்னா அடையாளம். இந்த அடையாளத்துலேருந்து வெளியே வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம நினைக்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது, அவ்வளோ ஈஸி இல்லை. அது விடும் நாளாம். ஸோ கிருஷ்ணா எடுத்துன்னு சொல்கிறார், தீரஸ்தத்திர நமுஹ்யதிங்கிறார். தீரான அவன் தான் இன்டெலிஜென்ட்டுங்கிறார். இந்த அடையாளத்தை விடுறவன் தான் இன்டெலிஜென்ட். சும்மாலங்கிற அந்த அடையாளம் விடுறது அவ்வளோ ஈஸி இல்லை. தீராங்கிறார் கிருஷ்ணா. சில பிரபுபாத் ஒரு லட்சத்தில் அந்த தீராங்கிற ஒரு வார்த்தை வச்சு 1/2 மணி நேரம் பேசினார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஒரு வார்த்தை தான் தீரானா என்னன்னு அவ்வளோதான் பேசுகிறார். இப்போ உண்மையான புத்திசாலிங்க அதை விட்டணுங்கிறார். ஐயோ நாம் இப்படி இருந்தால் சொந்தக்காரங்க என்ன நினச்சிக்குவாங்க, முடிஞ்சது பக்தியெல்லாம் போகணும், நோவே அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க. நோ, கிருஷ்ணா சொல்ல தீரசத்தை நமுஹ்யத்தினா அவங்க கன்ஃபியூஷனில் இருக்காது. அதெல்லாம் அந்த டிவில்டர்மெண்ட், அந்த கன்ஃபியூஷன்னா ஒரு குழப்பம் அதெல்லாம் இருக்காது. ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏகேன மனசா பாகவத்தில் வருத்தம், ஏகேன ஒரே ஒன் பாயிண்டடாக இருப்பாங்க. அப்படியே போயிட்டுருப்பாங்க. எதுவும் அவங்க டிஸ்டர்பே ஆக மாட்டாங்க. பியூட்டிஃபுல்லாக பாகவத்திலலாம் கொடுக்குறாங்க அதெல்லாம். ஸோ இன்னொரு ஸ்லோகத்தில் அனர்த்தோ பசமம் சாட்சா பக்தி யோக அதோக்ஷ ஜெய லோகஸ்ய அஜானதோ வித்வான் சக்கர சாத்வித சம்ஹிதம். அனர்த்தோ பசமா, அனர்த்தானா இந்த உள்ள நிறைய கலங்கங்கள் இருக்கு இல்லையா. பக்தி யோகம் அதோக்ஷஜே, அந்த அதோக்ஷஜா கிருஷ்ணாட பக்தி பண்ணால் தான் போகும், வேற வழி கிடையாது. ஆனால் இது புரியாதனால தான் லோகஸ்ய அஜானத்தோ, லோகத்திலிருந்து தெரியாது. அதனால தான் வியாசர் உட்காந்து பாகவதம் எழுதுறாரு, சக்கரை சாத்வத சம்ஹிதம். ஸோ அப்போ இந்த ஸ்ரீமத் பாகவதம் சும்மாலாம் கிடையாது. புரியலனாலும் படிக்கணும், அஃப்கோர்ஸ் படித்தா புரிஞ்சோம்னாலும் படித்தாலும் புரியாது, இது உண்மை. ஆனால் படிக்கணும். ஏன்னா பாகவத் மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் படித்து புரிஞ்சுக்கணும் அப்படியெல்லாம் புரியாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் படித்தாலும் புரியாதுன்னு. கிருஷ்ணர் பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கார், பாகவத்தில் எல்லாம் இருக்குது. படித்தாலும் புரியாதுன்னு படிக்கணும். என்னோடய சின்சியாரிட்டி பொறுத்து பகவான் உள்ள ரிவீல் பண்ணுவார், அவர் சொல்லி கொடுப்பார். உபதேக்ஷந்திதே ஞானம், உபதேசம் அப்போ தான் நடக்கும், என்னோட சின்சியாரிட்டி பொறுத்து தான். ஸோ இந்த அடையாளங்கள் விட்டாங்கன்னு கூட பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுக்குறார். ஒன்மோர் அந்த பொருள் இன்னொரு இடத்துல வருது, இது ரொம்ப முக்கியம். இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி விஷ்ணு வழிபாடு தான் ஆக்சுவலி இருந்தது. மோஸ்ட்லி இல்லை, ஓன்லி விஷ்ணு வழிபாடு தான். இந்த டெமிகாட் வழிபாடுங்கிறது அப்புறம் தான் வந்தது. இதெல்லாம் அப்புறம்தான், ஓன்லி விஷ்ணு வழிபாடு தான் இருந்தது. அதுக்கப்புறம் மேபி சங்கராச்சாரியர் வந்ததுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி மேபி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்தது. இது முன்னாடி இதெல்லாம் கிடையாது. ஸோ சில நம்ம ஊரில் நாட்டில் சொல்லுவாங்க தாம்னா, நம்ம தமிழ்நாட்டில் தாமம் சொல்ல மாட்டாங்க, ஆனால் சான்ஸ்கிரிட்டில் தாமம்னு ஒன்று இருக்கும், க்ஷேத்திரம்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி அதுக்குள்ள கிரடேஷன்ஸ் இருக்குது. தாமம் அப்படின்னாலே பகவான் எப்பவுமே அங்கே இருப்பார். சம்டைம் க்ஷேத்ரான்னு சில பேர் சொல்லுவாங்க, டெமிகாட்ஸ் விஷ்ணுவை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. சில பேர் செயின்டெல்லாம் இன்ஸ்டால் பண்ண, அது ஒன்றுக்கு ஒரு பேரெல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் டீட்டெயில்ஸ் தெரியாது. க்ஷேத்ரா, தாமா, தென் சில பேர் புனித ஸ்தலம் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவாங்க விஷ்ணுவை. இப்போ இந்தியாவில் க்ஷேத்திரங்கள் இருக்குது, தாமங்கள் இருக்குது, அது மாதிரி அதுக்கு கிரடேஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி எல்லாருமே விஷ்ணு வழிபாடு தான் இருந்தது. இந்த டெமிகாட் வர்ஷிப்பை லாஸ்ட் ஒரு மேபி 1500-2000 இயர்ஸ்குள்ளே தான் இருக்கும், அது முன்னாடி கிடையாது. எல்லாமே விஷ்ணு வர்ஷிப் தான் ஆக்சுவலி. ஸோ இது லார்ட் சிவாவும் சொல்கிறார் இல்லையா பத்ம புராணத்தில், யார் விஷ்ணு வர்ஷிப் பண்ணுறாங்களோ
அவங்களுக்கு இந்த அனர்த்தாஸ், இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க. பட் அவரும் சொல்கிறாரு கிராஜுவலாக தான் நடக்கும். பகவான் சொன்னபடி கேட்டால் மட்டும்தான் கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியும், இல்லைன்னா முடியாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நான் இந்த உடல் நினைக்கும் போது சண்டை வரும். பிரபுபாத் ஒரு இடத்துல எழுதுகிறார், இந்த பேட் அசோசியேஷன். ஏன்னா விதுரர் நினைக்கிறார் துரியோதனா இவங்களோட இருந்தேன், பேட் அசோசியேஷன். நமக்கு இருக்கிற பெரிய பேட் அசோசியேஷன் நம்மளோட மனசு தான். ஆக்சுவலி அதுலேருந்து விடுறது ரொம்ப கஷ்டம். நம்ம மனசுலேருந்து விடுபடணும். இதெல்லாம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ப்ராப்ளம், மனசு சொன்னபடி கேட்குறோம், ஆனால் கேட்கக்கூடாது ரொம்ப கஷ்டம். நம்ம கேட்காம இருக்க முடியாது, ஆனால் கேட்காம இருக்கணும். அப்போ ஒரே வழி சாண்டிங் தான். அதிகமாக சாண்ட் பண்ணியோன்னு படிக்கணும், டிவோட்டி அசோசியேஷன். இல்லைன்னா இது உண்மை. அர்ஜுனா சொல்கிறபடி அவர் சொல்கிறார் இல்லையா, எனக்கு தெரியுது தப்புன்னு, ஆனால் செஞ்சார். இது நம்ம அப்படி தான் இருக்கும். தப்புன்னு தெரிஞ்ச தப்பு செய்வோம். ஸோ நான் இந்த உடல் நினைக்கும் பொழுதே நம்மளோட கால்குலேஷன்ஸ் எல்லாம் தப்பான கால்குலேஷன் தான் போடுவோம். நோ டவுட் அபவுட் இட். நம்ம கால்குலேஷன் தப்பாக தான் இருக்கும், ஆனால் தப்பு மாதிரி தெரியாது. தப்பாக தான் போடுவோம். அப்போது சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறபடி அந்த கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜன், மொத்தத்திலும் தப்பிக்கலாம். கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய, கிருஷ்ண கீர்த்தனை பண்ணணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த பிரபுபாத் அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் ஃபயர், மார்னிங் மங்களாரத்தில் பாடுங்க, சம்சார தாவா நலுலித லோகா. லைஃப்பில் பிரச்சனை வந்தே தீரும். அது இல்லை, அந்த காட்டு தீ மாதிரி தான் வரும். அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாதா. நாம் ஏதோ அமைதியாக இருக்கணுமா இருக்கும், திடீர்னு ஒருத்தன் நம்ம கொண்ட போடுவான். ஏதோ இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இப்படி தான் இருக்கும். இது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அப்போ ஒரு டிவோட்டிஸ் மெர்சி, ஆச்சாரியஸ் மெர்சி அப்படின்னு அவங்க சொல்கிறது கேட்கணும். அப்போ தான் தப்பிப்போம். கிருஷ்ணர் சொல்கிறபடி மச்சித்தா சர்வதுர்கானி மத் பிரசாதா தரிஷசி. கிருஷ்ணரோட அனுகிரகத்தில் இந்த பிரச்சனையிலேருந்து ஓவர் கம் பண்ணுவோம். பிரச்சனை வரும், கிருஷ்ணரே சொல்கிற பிரச்சனை வருங்கிறார், ஓவர் கம் பண்ணுவோம் அப்படிங்கிறார். ஓவர் கம்னா புரியுது, மீண்டு வெளியே வரும். ஓவர் கம் பண்ணுவோம். பிரச்சனைலாம் வராமல் இருக்கார். இந்த உலகத்தில் உட்காந்துட்டு பிரச்சனையே வரக்கூடாதுன்னா பைத்தியக்காரன் தான். யாராவது உங்கள்கிட்ட இந்த பூஜை பண்ணு அதை பண்ணு பிரச்சனையே வராதுன்னு அவனும் நம்மளை ஏமாத்துறான். தேட் சீட்டிங். பிரச்சனை வரும். இந்த உடல் விடுற வரைக்கும் பிரச்சனை வரும், வந்தே தீரும். இந்த உலகத்தோட டிசைன் அது. ஏன்னா கிருஷ்ணன் அப்படி தான் சொல்கிறார், துக்காலே மசாஸ்வதம். ஸோ விதுராக்கே இந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம டேக் ஹோம் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்ஸ்னால், ஸோ விதுரர் நினைக்கிறார் தம் பியூர் டிவோட்டின்னு நினைக்கிறார். ரொம்ப ஆச்சரியம் அது. அதே மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து தான் தீரும். அந்த லாஸ்ட் ஒன் சொல்ல மறந்துட்டேன். ஸோ விதுரா அந்த பல க்ஷேத்திரங்கள் போகிறார், கிருஷ்ணர் மேலே அப்சார்ப்ஷனில் இருக்கிறனால தான் உத்தவர் பார்க்குறார். நம்ம அதோடு இன்றைக்கி முடித்தோம். உத்தவ் வாஸ் அ பியூர் டிவோட்டி. உத்தவரும் கிருஷ்ணர் ஒரே மாதிரி இருப்பாங்களாம். ஈவன் கோபீஸே கொஞ்சம் டைம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்களாம், கிருஷ்ணர் தானே அப்படின்னு. ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ உத்தவர் கிருஷ்ணர் உத்தவர் பற்றி சொல்கிறார். ஒரு பாகவத்தில் ஸ்லோகம் வரும், பிரம்மா, ஈவன் லார்ட் சிவா, ஈவன் லக்ஷ்மி, இவங்களை காட்டில் ரொம்ப பிரியமான உத்தவர்னு சொல்லுவார். அந்த ஸ்லோகா இருக்கு. லார்ட் சிவா காட்டிலும் லக்ஷ்மி தேவி காட்டிலும் பிரம்மா இவங்களை காட்டிலும் ரொம்ப பெரிய உத்தவர் தான் அப்படிம்பார். உத்தவர் அது மாதிரி ஒரு டிவோட்டி, நாட் ஆர்டினரி பர்சன். அவரை விதுரர் போய் சந்திக்கிறார். அப்போ சந்திக்கிறோம், அதுக்கு முன்னாடி விதுரர் எத்தனை பண்ணியிருக்கார் பாருங்க, ஃபுல் அப்சார்ப்ஷன். அப்போ ஒரு பியூர் டிவோட்டியோட அசோசியேஷன் வேணும்னா நம்ம உண்மையில் ஒர்க் பண்ணணும். சும்மா கிடைக்குமாலாம் கிடைக்காது. இன்னும்
இந்த பியூர் டிவோட்டி அசோசியேஷனில் தான் நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஆச்சாரிய ஷில பிரபுபாத் இட்ஸ் அ பியூர் டிவோட்டி. ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரு அப்படியே செய்யணும், அவ்வளோதான். அப்படியே நீங்கள் அவர் லெக்சர்ஸ் கேட்கலாம், அவர் பர்பெக்ட் பொருள் எல்லாம் படிங்க. நம்ம என்ன பண்ணணும் அவர் எழுதிட்டார். நான் ஏதோ சும்மா படிச்சுட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன்லாம் கிடையாது. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது தான் அவர் அனுகிரகம் வரும். அது பண்ணி ஆகும் நம்ம. ஸோ உத்தவர் மீட் பண்ணுறார், அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உத்தவர் எப்படி நடந்துக்கிறார் அது ஒன்றும் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஹரே கிருஷ்ணா. ஓம் தத் சத். ஸோ ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்கள். பிரபுபாத் வந்து எப்படி பக்தி கிடைக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் கர்ம யோகா ஞான யோகாலாம் பண்ணி ஓரளவுக்கு பியோர் கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு பியோர் டிவோட்டி அசோசியேஷன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா நம்ம முன்னேறலாம். எஸ், ஆமாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நமக்கு எல்லாருக்கும் இப்போ வந்து பிரபுபாத் ஆர் இஸ் டிசைபிள்ஸ் அசோசியேஷன் கிடைச்சிருக்கு. எஸ். அப்போ நம்ம எல்லாமே இந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணி வந்திருக்கோங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் அமைதி. மாதாஜி அமைதியாக. ஹரே கிருஷ்ணா. கேள்வி கேட்குறாங்க, பேசும்போது அமைதியாக இருக்கும். இல்லை அது கிருஷ்ணர் அவமானப்படுத்துமாரு. சொல்லுங்க. இப்போ நம்ம எல்லாமும் இப்போ பக்தி பண்ணுறோம் புரிஞ்சு, அதாவது பிரபுபாத் டிசைபிள்ஸ் பார்த்து பிரபுபாத் புக்கெல்லாம் படிக்கிறோம். அப்போ நம்ம இதெல்லாம் ஓரளவு கிளியர் பண்ணிட்டு வந்திருப்போம். அஃப்கோர்ஸ் பிரபுபாத் நீங்கள் சொன்ன அந்த பொருளர் எழுதுகிறார். I think last para but one. To the degree that we have entered into the service of the Lord, or to the proportion to which our lives are freed from sins. Clear இருக்க அவங்களோட சாதனாக்கு தகுந்தாப்புல தான் அவங்க பர்சனை மீட் பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கும் செய்வாங்க. ஸோ இப்போ இங்கே எல்லோரும் இங்கே உட்காந்துருக்காங்க, எல்லாரும் சம்திங் நம்ம ஏதோ சுக்கிருத்தி இருக்குது, இல்லாமல் இங்கே வர மாட்டோம். நோ டவுட் அபவுட் இட், அது நோ டவுட். பட் இன்னும் பத்தாது. பட் நடந்திருக்கு டெஃபினெட்லி. ஏன்னா எல்லாரும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா ஐ திங்க் சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் எழுதுகிறார். எல்லாரும் சொல்ல முடியாது, அந்த சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கே டைம் எடுக்கும். எல்லாரும் சொல்ல முடியாது, டிஃபிகல்ட். சம் சுக்கிருத்தி இருக்கணும், ஜ்ஞாதா அக்ஞாதா சம்திங் நமக்கு தெரியாது. ஸோ நாமளும் சம் ஸ்டேஜஸ் தாண்டி வந்திருக்கோம், நோ டவுட். அது உண்மை, நோ டவுட் அபவுட் இட். ஆமாம். அப்புறம் டிவோட்டி பற்றி சொன்னீங்க, ரொம்ப ஹம்பிளாக தான் இருப்பாங்க. பக்தி பண்ணுறதே தெரியும். வித்ரா வச்சு நீங்கள் சொன்னீங்க, அவர் அவ்வளோ பியூராக இருந்தால் கூட நான் கண்டாமினேட் ஆகிட்டேன். ஸோ இது வந்து இப்போ பகவானோடைய பியூரிட்டி கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே மற்றவங்க கம்மி தான், ஈவன் இப்படி. ஸோ அதனால தான் இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு, ஐ மீன் நம்ம கிட்ட நெருங்கிற பார்த்தா அவரோட பியூரிட்டி இன்னும் பின்னாடி போயிட்டே இருக்குல்ல. அதனால தான் எல்லாரும் அப்படி ஃபீல் பண்ணுவாங்களா? வெல், நான் ஒரு லெக்சரில் என்ன கேட்டேன்னா, தே கம்பேர் வித் கோபீஸ். கோபீஸோட பியூரிட்டி பார்த்தா நம்ம நத்திங். ஸோ அது பார்க்கும்போது நமக்கு புரியாது, நத்திங் 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 தான் நினைப்பாங்க. ஸோ அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. உத்தவர் வந்து கோபீஸ் பார்த்ததுன்னு புரிஞ்சு தான் நத்திங்கிறார். ஸோ இன்றைக்கி விருந்தாவனத்தில் இருக்குது, அட்லீஸ்ட் புல்லாவது நான் பிறக்கணும் அந்த உத்தவுக்குண்டு இருக்குது. கிருஷ்ணர் சொல்கிறார், உத்தவர் பார்த்து என்னோட மோஸ்ட் டியருங்கிறாரு. உத்தவ் திங்க் பண்ணுறாரு, நம்ம நத்திங்கிறாரு. And that is pure devotion. That show humbleness. அது ஆர்டிஃபிஷியல் கிடையாது அப்படின்னா. ஸோ அப்போ அந்த டிவோஷன், த லவ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த லவ் ஆஃப் கிருஷ்ணாங்கிறது நமக்கு புரியாது. சைத்தன்ய மாப்பிரம் அர்த்தம் கொடுக்க வர்றாரு. டிஃபிகல்ட், அது டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த டிவோஷன்னா லவ், அது புரியல நமக்கு இன்னும். ஸோ உத்தவர் பார்க்குற இவங்க லவ் இப்போ இந்த ரேஞ்சில் இருக்குது, நத்திங். ஸோ அவங்க அப்படி பார்த்து அவங்க நினைக்கிறாங்க. அந்த டெஃபினேஷன் அது எல்லாரும் டிவோட்டி பை டெஃபினேஷன் நெவர் திங்ஸ் இஸ் a devotee. நானே டிவோட்டி இல்லைன்றாங்களா, அவங்க அப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. நத்திங். ஸோ ராதனா சுவாமி சொன்னபடி தட்ஸ் ட்ரூ.
ஆனால் அது ஆர்டிஃபிஷியலும் கிடையாது. தட்ஸ் ட்ரூ. ஆனால் இது புரியணுன்னா ஒரே வழி நாமா. ஏன்னா இந்த தீர்த்த யாத்திரைகள் நம்ம நினைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக பண்ண முடியுமானா முடியாது. பட் போகிறது நல்லது தான். பட் பர்ஃபெக்டாக நம்மளால் பண்ண முடியுமானா கஷ்டம். சும்மா நான் ஏதோ போனேன், பார்த்தேன், வந்துட்டேன். சம்சுக்கிருதி பிரபுபா பாவத்தில் கோக்கரா ஒரு கழுதைங்கிறார். ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போனாலே நான் ஏதாவது கற்றுக்கிட்டு தான் வரணும். நான் கற்றுக்காமல் வரக்கூடாது. அப்படி தான் ஸ்லோகா இருக்குது. ஸோ சும்மா ஏதோ போனோம் வந்தோம், நாங்கள் அதை பார்த்தோம், இந்த தர்ஷனம் பண்ணோம். இட்ஸ் ஓகே. நான் அது ஒன்றும் நஷ்டம் கிடையாது. என்னென்னா கற்றுக்கணுங்கிறார் ஸ்லோகத்தில். ஸோ கலியுகத்தில் தீர்த்த யாத்திரை போலினாலும் ஒரு தப்பும் கிடையாது. லைக் பிரம்மா சொல்கிறபடி ஸ்தானே ஸ்திதா ஸ்ருதிகதான் தன்வான் மனோபிர் அப்படிங்கிறார். எங்கே இருக்கீங்களோ அங்கே இருங்க, ஸ்ருதிகதான் நல்லா கேட்கணும் கிருஷ்ணர் பற்றி. தன்வான் மனோபிர் பாடி, மைண்ட் அண்ட் வேர்ட்ஸ். புரியுது இல்லையா? இந்த மூணும் கிருஷ்ணாவில் அப்சார்ப் ஆகிட்ட போகுது. அவர் சொல்கிறார் கிருஷ்ணர் கிடச்சிடுவாருங்கிறார். அஜிதோ ஜிதா அப்பேஸ் திரிலோக்கியம். இந்த 3 லோகத்தில் யார் அப்ரோச் பண்ண முடியாது, நீங்கள் அப்ரோச் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்கிறார் பிரம்மா. அஜிதோ ஜிதா. அஜிதானா அன்கான்கரபிள். அன்கான்கரபிள்னா ஜெயிக்க முடியாது. கிருஷ்ணர் யாரும் கான்கர் பண்ண முடியாது. ஆனால் ஜித்தஹா அப்படிங்கிறார் பிரம்மா. பண்ணலாம் அப்படிங்கிறார். அவர் கான்கரே பண்ண முடியாது, ஆனால் பண்ணிடலாம். இதை பண்ணால் போதும். ஸோ பிரம்மாவோட ஃபேமஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகாஸ். விஜய் தேவாஸ் அண்ட் தேவாஸ் 2 பேர் இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்னு அது எப்படி அது கொஞ்சம் சொல்லுங்க. லைக் அப்பெல்லாம் அப்படிதான், அதாவது மேல இப்ப ப்ரோபா எழுதிக்கிறதுல மூன் பிளானட்ல இருக்கிறவங்கள தேவாஸ் எழுதிருக்காங்க. ஸோ அவங்க அங்கிருந்து இங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு போனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குருவாயூர் வந்து டெமிகாட் இன்ஸ்டாலேஷன். அவங்க அது வந்து டெமிகாட் இன்ஸ்டால் பண்ணது குருவாயூர் வந்து பகவான் வந்து இவங்க தான் இன்ஸ்டால் பண்ண, தேவர்கள் இன்ஸ்டால் பண்ணாங்க. கண்டிப்பா அந்த டிடி இன்ஸ்டலேஷன் தேவர்கள் பண்ணியிருக்காங்க. விருந்தாவன் அப்படின்னா இன்ஸ்டலேஷன் கிடையாது, சாக்ஷாத் அவங்க இருக்காங்க. ஸோ தட்ஸ் கால்ட் தாமா. ஸோ தாமா தாமா க்ஷேத்ரா அப்படின்னு கிரடேஷன்ஸ் தாம் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. இப்போ குருவாயூரப்பன்னா நிறையா இருக்குது இந்தியாவில், மேபி தெரில. பட் இதெல்லாம் தாம். என்ன மாயாப்பூர், துவாரகா, ஸ்ரீரங்கம் இதெல்லாம் தாம். நேரடியாக வந்து இறங்குறாங்க. சேம் அவங்களே வஜ்ரநாபா அவங்க அதெல்லாம் பார்த்தா அவங்க இன்ஸ்டால் பண்ணது. விருந்தாவன் அது இருக்கு, அவங்க பேரன் வந்து இன்ஸ்டால் பண்ணது. அது வந்து டிடி பட் இன்ஸ்டாலேஷன் பை குரு அண்ட் வாயு. ஸோ தே சே தாமன் க்ஷேத்ரா மேபி அது கிரடேஷன்ஸ் இருக்கு. பட் கிருஷ்ணா தான். லாஸ்ட் 1500 2000 இதெல்லாம் இப்போ அப்புறம் தான் வந்தது. லாஸ்ட் 1000 இன்னும் அதிகமாக வந்தது லாஸ்ட் 150 years தான் அதிகமாக வந்தது. அதெல்லாம் அதுதான் லாஸ்ட் 1500 தான் டெமிகாட் வர்ஷிப் எல்லாம் வந்தது. நீங்கள் மகாபாரதம் முன்னாடி காலமெல்லாம் ஓன்லி விஷ்ணு தான். வி டோன்ட் நோ. ஏன்னா பாகவதம் படிக்கும் பொழுது நான் இதை வச்சு நான் சொல்கிறேன், ஒரு ஆத்மா ஒரு டிசைருக்கு ஏற்றாப்புல இதெல்லாம் நடக்குது. எனி ஆத்மா டிசைரிங் டு டெமிகாட் வர்ஷிப், கிருஷ்ணா ஓகே பண்ணுறாரு. வேதத்துலலாம் இருக்கு. ஏன்னா கர்ம காண்டா இருக்கு, வேதத்தில் இருக்கு. அண்ட் கிருஷ்ணா கிளியராக பகவத்கீதை சொல்கிறார், அது வேணாங்கிறார். அவரே சொல்கிறார் யாமிமம் புஷ்பிதம் வாச்சம் அப்படின்னு சொல்கிறார். பிரவதந்தி அவிபஷ்சிதான புத்தி இல்லாதவங்க இந்த யாமிமம் புஷ்பிதம் வாச்சம், இந்த ஃப்ளவரி வேர்ட்ஸ் வேதத்தில் இருக்கிறத பார்த்து இதாகிடுவாங்க. கிளியராக கிருஷ்ணர் சொல்கிறார்.
அது ஒன்று அடுத்து சொல்லு சவிதி பூர்வகம், அது ஒன்று அடுத்த அத்தியாயத்தில் வரும். கிருஷ்ணா சவிதி பூர்வகம் தேவையில்லை தப்புங்கிறார். பட் ஒரு ஆத்மா டிசைர் பண்ணுது, டிசைர் பண்ணும்போது கிருஷ்ணாவுக்கே சாங்ஷன் பண்ணுறாரு. நீங்க சொல்றது கரெக்ட். நான் என்ன கேட்கறேன்னா, அந்த டிசைர் வந்து இன்னொருத்தர் சொன்னது, இப்ப நான் வந்து சிவன் கோயில் போங்க ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாலும் இன்னொரு ஆத்மா இந்த டிசைரே வரும். ஸோ வேர் வி ஸ்டார்ட் கரெக்டிங் லைக் திஸ், அது யாரோ மேபி அவங்க போகிறதுக்கு நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கேன். நான் சொல்ற ரூட் வந்து அப்ப யாரோ படிச்சு எஸ் சம்திங் வந்திருக்கு. எஸ் அப்படிதான் வந்திருக்கு. இது ஈவன் ஹிஸ் ஹோலினஸ் பக்தி விகாஸ் மகாராஜ் ஒரு இடத்துல நல்லா பேசினார். இதெல்லாம் லாஸ்ட் 200 இயர்ஸ்லாம் ஜாஸ்தி ஆயிருக்கு. இப்ப கொஞ்ச நாள் அந்த பாபா வர்ஷிப்ல தீயா பரவுதில்லை. ஏன் இதெல்லாம் வரும், ஏன்னா ஒரு ஆத்மா அது வேணுங்குது, இல்லைன்னா இது நடக்காது. ஏன்னா பாகவத படிக்கும்போது அதுதான் தெரிய வருது. ஒரு ஆத்மா என்னென்னலாம் ஆசைப்படுமோ கிருஷ்ணா எல்லாம் சாங்ஷன் பண்ணுறாரு. பட் சேம் டைம் கிருஷ்ணா இஸ் நாட் நீடட். ஆனால் இவங்க கேட்குறாங்க. யா சங்கராச்சாரிய பண்ணார், பட் சங்கராச்சாரிய கிருஷ்ணா சொல்லி தான் அவரும் பண்ணுறாரு. யா பட் அவர் சொல்கிறார் இல்லையா, கிருஷ்ணா சொல்லி தான் நான் பண்ணுறேன். கிருஷ்ணா ஏன் அப்படி சொல்கிறாருன்னு கிருஷ்ணாக்கு தெரியும் ஆத்மா ஆசைப்படுது. ஸோ நம்ம என்ன ஆசைப்படுறோமோ கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணுறார். கிருஷ்ணா சஃபிஷியன்ட் வார்னிங் கொடுக்குறார். யாமிமம் புஷ்பித்தம் வாச்சம் எல்லாம் சொல்ல, வேதாவாதா ரதா பார்த்தா தேவையில்லைங்கிறார். பட் நாம் அது என்னன்னு சொல்கிறது, நாம் அது வேணுங்கிற கிருஷ்ணா சேஸ் ஓகே. சோழா கிங்ஸ் தான் வந்து அப்போ அந்த ஜைனிசம் நிறைய சவுத் இந்தியாவில் ஃபுல்லாக பரவி இருந்ததுனால அதுக்கு எதிராக தான் வந்து எஸ்டாப்ளிஷ் லார்ட் சிவா டெம்பிள். ஏன் அது இருக்கலாம், லார்ட் சிவா வரும்போது மாயாவாதம் வரும். ஏன்னா பீப்புள் லவ் இட். உண்மையை சொல்ல நாமளே மாயாவாதம் பேசுவோம், நமக்கு தெரியாது. வி ஸ்பீக் மாயாவாதம் நமக்கே தெரியாது. வி டோன்ட் நோ. மாயாவாத ஃபில்லாஸ் ரொம்ப ஸ்ட்ராங், எனக்கு எல்லாமே தெரியாது. ஸோ ஸ்ட்ராங், அது பீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இட்ஸ் நாட் ஈஸி. கிருஷ்ணா தான் வேணும்னு இறங்குறது நாட் ஸோ ஈஸி ஆக்சுவலி. ஃபைனலி நீங்க மைண்டை பத்தி சொல்லி முடிச்சீங்க. மைண்ட் தான் நமக்குள்ளே இருக்கிற இனிமே, அதை ஃபாலோ பண்ணக்கூடாது, ஆனால் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு ஜீவாவுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகும். நீங்கள் பிறந்துருச்சு, மைண்டோட கண்ட்ரோலில் இருக்கு, மைண்டை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நம்ம இப்போ சொல்கிறோம். அப்போ ஏதோ ஒன்று ஜீவா பண்ணி தான் நமக்கு சர்வைவ். அப்போ வந்து இப்போ ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம சொல்கிறோம், குரு சாது சாஸ்திரா சொல்கிறேன் புரிஞ்சு. பட் எவ்ரி ஆக்டிவிட்டி நம்ம காலையில ராத்திரி படுக்கிற வரைக்கும் எவ்ரிதிங் கேன் பி கைடட் பை குரு சாது சாஸ்திரா. எஸ் லைக் சில பிரபுபாத் நம்ம டைம் டேபிள் போடுறார், 3:30க்கு எந்திரிங்க. அது ஓகே. இப்போ நான் வந்து என் வீட்டிலேருந்து இங்கே கிளம்பி வரணும்னா ஆட்டோ எடுக்கட்டுமா, நடந்து போகணுமா, கார் எடுக்கட்டுமா, certain many things decisions. No, that is again Krishna consciousness. நான் ஆட்டோவில் எடுக்கணும், கோயிலுக்கு போகணுங்கிறது கூட இட்ஸ் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் பக்தி. மைண்ட் வந்து நீங்க நம்ப கூடாது நீ சொல்ற பட்சத்துல என் மைண்ட் தான் எனக்கு ஜெனரலி பண்ணுது ப்ரோபி இப்படி குளி இப்படி படு. இப்ப மைண்ட் நம்ப கூடாது நம்ம சொல்ற பட்சத்துல எனக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி வரும்னு கேக்குறேன். யா see சேம் மைண்ட் கிருஷ்ணா ஃப்ரெண்டும் கூட சொல்றாரு. அது ஃப்ரெண்ட் ஆக்ட் பண்ணுதா எனிமி ஆக்ட் பண்ணுறதுங்கிறத அது நான் தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு நான் கார் எடுக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்கன்னா அங்கே அது பாசிட்டிவாக தான் இருக்குது. தட்ஸ் ஓகே, தட் இஸ் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்ங்கிறேன். ஓகே, கார் எடுத்து எங்கேயாவது மாலுக்கு போகலாம், லெட் கோ, அது இதுன்னா அதை எனிமி ஆக்ட் பண்ணுது. கார் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன் வருது, அதையும் பண்ணலான்னு மைண்ட் சொல்லுதுன்னா அப்போ அந்த இடத்துல வந்து எந்த இடத்துக்கு then ஆத்மா should be strong enough. ஆத்மா தான் ஸ்ட்ராங். மைண்ட் இஸ் அ மேட்டர். மைண்டு மேட்டர் தான், மைண்டு கான்ஷியஸ்னஸ் கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் அப்படி பேசுகிறாங்க. மைண்ட் இஸ் அ மேட்டர், அதுக்கு தனியாக கான்ஷியஸ்னஸ் கிடையாது. ஸோ ஆத்மா தான் அங்கே டெசிஷன் எடுக்கணும். அப்போ அந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் அப்ளை பண்ணி நான் முடிவு எடுக்கணும். எஸ், மைண்ட் ரெண்டு விதமாகவும் சரி நீ தூங்கு கொஞ்ச நேரம்னு சொல்லு, இல்லை கிளம்பி போகணும்னு சொல்லணும். ரெண்டுமே மைண்ட்லேருந்து வருதுன்னா யா இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங். அகெயின் ஃபைனலாக ஆத்மாட்ட தான் வரும். இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அகங்காரத்தை அழிக்கணும். அது ஆத்மா கிருஷ்ணாவோட கனெக்ட் ஆனால் தான் நடக்கும். ஸோ ஃபைனல் டூவர்னு ஆத்மா தான். ஃபைனல் டூவர் ஆத்மா. பட் என்னென்னா இந்த பவர் ஆஃப் அட்டோர்னி, தமிழ் என்ன பவர் ஆஃப் அட்டோர்னின்னா உரிமை அதிகாரங்கள் கோர்ட்டில் கொடுப்பாங்கல்ல,
அது நம்ம மைண்டுக்கு கொடுக்குறோம், அங்கே தான் பிரச்சனை வருது. இந்த பவர் ஆஃப் அட்டர்னி எப்போ மனசுக்கு கொடுத்துட்டோம் நம்ம எல்லாரும், அது திருப்பி வாங்கணும். அங்கே தான் குரு தேவைப்படுறார். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்து சில பிரபுபாத் என்ன சொன்னார், இதுதான் நான் செய்வேன் இறங்கினா தான் Determination நான் வலியுறுத்திக்கிட்டே இருந்தேன். அது என்ன நானே ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கு நானே என்ன சொல்கிறது சொல்லிக்கணும். என்ன நானே ஆக்டிவேட் பண்ணிக்கணும். எனக்கு வெளியிலேருந்து வர்றது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு எனக்கு நானே செல்ஃப் ஆக்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன் ராதர், அது நான் எனக்கு நானே பண்ணிக்கணும். கொஞ்சம் ideal mind is devil's workshop னு சொல்லுவாங்க. சும்மா இருக்கும் மனம் சாத்தானோட கடவுள்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து நான் வந்து என் மைண்ட் ஐடியலா வைக்காம வச்சுக்கிட்டாலும் சேஃப். எஸ், கரெக்ட். கிருஷ்ணா அதான் சொல்கிறேன். மாத்தி 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 படிக்கலாம், சாண்ட் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது பிபிடி போடலாம், இப்படி தான் போயிட்டே இருக்கணும். எஸ், நானே வழியில போய் தான் பண்ணிக்கணும். யாரும் வந்து வெளியில எல்லாம் பண்ண வைக்க மாட்டாங்க. கிருஷ்ணா கிளியராக சொல், நஹி கஷ்டத்து க்ஷணம் அப்பி, ஒரு க்ஷணம் கூட சும்மா இருக்க முடியாது. என்னை நானே ஆக்டிவாக வச்சுக்கணும், பாசிட்டிவாக. வேறு வழி கிடையாது, வேறு வழி கிடையாது. ஹரே கிருஷ்ணா, தேங்க்ஸ். பக்தி சைலண்டா பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்க. அது எனக்கு புரியல. சைலண்டா இருக்கணும் பண்ணணும் அப்படின்னா அது என்ன? சைலண்ட் இன் த சென்ஸ், நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். உண்மையில் அவங்க ரியலைசேஷன் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும், பட் நமக்கு தெரியாது, வெளியே காட்டவே மாட்டோம். பிரபுபாத் வந்து நம்மள ப்ரீச் பண்ண சொல்றாரு. நம்ம எல்லாம் ப்ரீச்சிங் பண்ண. சைத்தன்ய மகாபிரபு எல்லாருமே ப்ரீச் பண்ணோம். அப்ப இது எப்படி பிரபு ரெண்டு கான்செப்ட்? அது we have to do it. அது பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஆச்சாரியா சொல்கிறாங்க, கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறேன், சைத்தன்ய மகாபிரபு சொல்கிற, ப்ரீச் பண்ணி தான் ஆகணும். பட் அகெயின் ப்ரீச்சிங் அப்போ பிரபுபாத் எழுதுறார், நிறைய இடத்துல எழுதியிருக்கார். ஆக்சுவலி ப்ரீச்சிங் இஸ் டன் பை பிரபுபாத், நம்பல. ஜஸ்ட் அவர் வேர்ட்ஸ் எடுத்து பேசுகிறேன், அவர் தான் பண்ணுறார். புத்தி கிருஷ்ணா கொடுக்குறார். ஐ டிட் நத்திங், ஐ எம் ஜஸ்ட் an இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மனப்பான்மை நமக்கு இல்லைன்னா அகெயின் நான் நினைக்கிறது எனக்கு கிடைக்காது. இட்ஸ் நாட் தட் நான் படிச்சுட்டேன் பேசுகிறேன், நோ. நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் இருக்கேன். மேபி கிளாஸ் எடுக்கும்போது சம்டைம்ஸ் சில ஸ்லோகாஸ் நான் கோட் பண்ணுறேன். அண்ட் கிருஷ்ணா இஸ் கிவிங் இன்டெலிஜென்ஸ். மத்த ஸ்மிருதி ஞானம், அந்த ஆட்டிடியூட் எனக்கு வேணும். இல்லைன்னா நான் பண்ணுறேன், இல்லைன்னா கடைசியில் என்ன ஆகும்னா, மார்னிங் நம்ம சிக்ஷாஷ்டகம் சொல்கிறோம் இல்லையா, ந தனம் ந ஜனம் ந சுந்தரி, நான் மியூட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா ஐ வாண்ட் தானா, ஐ வாண்ட் ஜனா, அது நடந்துடும். ஸோ இந்த ஆட்டிடியூட் நம்ம எல்லாருக்கும் வேணும். இது கண்டிப்பாக வேணும். இட்ஸ் நாட், வி ஆர் நாட் ப்ரீச்சிங். பிரபுபாத் தான் ப்ரீச் பண்ணுறாரு, ஆச்சாரியா தான் ப்ரீச்சிங். பார்க்குற நாம் பேசுகிற மாதிரி இருக்கும், பட் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அவங்க தான் கொடுப்பாங்க. கண்டிப்பா இருக்குங்கிறேன். இருக்கத்தான் செய்யும். மறுபடியும் அவர் சொல்ல செய்ய we get purified. It's a gradual process தான். இது கிளியரா பிரபுபாத் நிறைய இடத்துல இருக்கார். கிராஜுவல் ப்ராசஸ் தான், ஓவர் நைட்ல நடக்காது. இது உண்மை. இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க, they'll be very silent. ஸ்லோகம் கூட தெரியாமல் இருக்கலாம், பட் அவங்களுக்கு நல்ல டிவோஷன் இருக்கும். கிருஷ்ண மேல் ரொம்ப ஒரு டிவோஷன், ஒரு நம்பிக்கை, அதெல்லாம் இருக்கும். நமக்கு தெரியாது. ஈரோட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, டெஃபினெட்லி, நோ டவுட். அவங்களுக்கு கண்டுபிடிக்கும். மேபி அது என்னால் சொல்ல முடியாது, பட் டெஃபினெட்லி கிருஷ்ணா ஹெல்ப்ஸ். அவங்களோட கன்விக்ஷன் அது தகுந்தாப்புல கிருஷ்ணா எல்லாம் பண்ணுவார், அதில் நோ டவுட். பட் ஜென்ரலி திஸ் இஸ் சைலண்ட் இருப்பான். ஐ திங்க் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பிரபுபாத் மகாராஜ் கூட சொல்லியிருக்கார், ப்ரீச்சர்ஸ் வந்து வெளியில் போகும்போது லயன் மாதிரி இருப்பாங்க, டிவோட்டிஸ்குள்ள லேம்ப் ஆயிடுவாங்க. ஸோ தே நோ இட். லிமிட்டோட ஆட்டிடியூட், லைக் அது ஆட்டிடியூட். வெளியே போகும்போது லயன் மாதிரி தான் ரோரிங், பட் டிவோட்டி கம்யூனிட்டிக்கு வந்து அது வில் லேம்ப். ஜஸ்ட் ஓகே, எத்தனை பேர் இருக்காங்க உண்மையில். தெர் ஆர் மெனி பீப்புள். லீலாமிருத்தால் படிச்சிங்கன்னா வரும், பிரபுபாத் சொல்கிறார், அந்த ராதா தாமோதர் டெம்பிள் ஒரு அம்மா வந்து டெய்லி தண்ணி ஊற்றும்.
பிரபுபா சொல்கிற அந்த ஒரு ஆக்டிவிட்டினால் இந்த அம்மா வைகுண்டம் போகும். பிரபுபா எழுதியிருக்காரு. அந்த அம்மா என்னமோ டெய்லி ராதாதாமர் தண்ணி கொண்டு வருவாங்க யமுனா நதினேது. பிரபுபாத சொல்லிட்டு கதவு அவர் தான் திறப்பாராம். இந்த அம்மா வரும் கதவை திறந்து வரும். பிரபுபா சொல்கிற ஜஸ்ட் ஒன் ஆக்டிவிட்டி போதும். அப்போ ஒரு ஆக்டிவிட்டி ஒழுங்கான ஆட்டிடியூட் அண்ட் இன்டென்ஷனில் பண்ணாலும் தே கோ பேக். இது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ எத்தனை பேர் பூ கட்டுறாங்க, சமைக்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க. மேபி த ரைட் ஆட்டிடியூட், அட்டென்ஷன், இன்டென்ஷன் கரெக்டாக போனால் தே கோ பேக் டு கிருஷ்ணா. போவாங்க. எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த அம்மா தவறாது. அவர் என்னதான் அந்த அம்மா வருமாமா, என்னதான் இருந்தாலும் வருமாமா, வந்து தண்ணி ஊற்றிட்டு போகும்னா சம்திங் கிரேட். தேசம் அந்த கதாபாத்திரம் பண்ணவங்கள பண்ணியிருக்காங்க. ஸோ பிரபுபாஸ் ஒரு ஆக்டிவிட்டி, இந்த 9 பக்தியில் 9 ஸ்ரவணம் கீர்த்தம், ஒரு ஆக்டிவிட்டி ஒழுங்கா சரியான ஆட்டிடியூட்னா தே கோ பேக் டு கிருஷ்ணா. உண்மையில் நம்ம லக்கி, பிரபுபா நிறைய கொடுத்துருக்காரு. ஒருத்தரும் பூ கட்டுறாங்க, சமைக்கிறாங்க, கட் பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி சரியான ஆட்டிடியூட் தே கோ பேக், நோ டவுட். வேற கொஸ்டின்ஸ்? ஹரிகோ. பிரபு, இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல பகவானின் திருவிக்கிரகங்கள் இங்கு அனந்த லிங்கம் என்று குறிப்பிடப்படுகின்றன சொல்றாங்க. அனந்த லிங்கம் அப்படின்றது என்ன? தமிழ் நார்மலா வந்து லிங்கம் சொல்றாங்களா, அதுக்கு அனந்த லிங்கம் இங்கிலீஷ்ல அப்படி இருக்கா என்ன? பேஜ் நம்பர் 18. இல்ல இல்ல, இங்கிலீஷ்ல எத்தனை ஸ்லோகம்? 18வது ஸ்லோகம் பிரபு, 3வது லைன் பொருளுரையில. So linga means form. Inga linga, inga ma linga lordship, it's a form. Linga means form. லிங்கம்னா Form. இப்போ நார்மலா வந்து அம்பாள் சக்தி இல்லைன்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல வந்து அம்மன் தான் சக்தின்றாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பகவானுக்குள்ளேயே அத்தனை சக்தியும் வச்சிருக்காங்க. அந்த சக்தி அம்மனும் சக்தி தான். இந்த உலகத்தை அத்தனை சக்தியும் கிருஷ்ணா தான். அம்மன் ஒரு சக்தி தான். லார்ட் சிவாசும் சக்தி. நாமளும் சக்தி தான். நாம் எல்லாரும் சக்தி தான். சக்திமான் கிருஷ்ணா. நம்ம எல்லாம் சக்தி, கிருஷ்ணா சக்திமான். புரியுது இல்லையா? பிரபு, அதுக்கப்புறம் மகாபாரத காலமா இருந்தாலும் யுகம் வந்து ஆரம்பிச்ச காலமா இருந்தாலும் இந்த 3 குணங்கள் எப்பவுமே இருக்கும் தானே? சத்வ குணம், ரஜோ குணம், தமோ குணம் இருக்கும் தானே? அப்ப அப்பவுமே இந்த 3 கடவுளுடைய வழிபாடு இருந்திருக்கும் தானே? ஏன் அப்ப கிருஷ்ணா வழிபாடு மட்டும் இருந்தா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் மட்டும்தான் இந்த சிவலிங்க வழிபாடு, மற்ற தேவர்கள் வழிபாடுலாம் வந்துன்னு சொல்றீங்க? ஆக்சுவலி கலியுகா வரும்போது முக்குணத்தோட இதுவும் ஜாஸ்தி இருக்கு, தமோ குணம் இன்னும் ஜாஸ்தி இருக்கும். அது தந்தாப்புல தானே கொடுத்தாங்க. தமோ குண மக்களுக்கு நீங்கள் ஒரு வழிபாடு இல்லைன்னா தப்பாக போயிடுவாங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? தமோ குண வழிபாடு இப்போ தமிழ்நாட்டில் இந்தியா பூரா இருக்குது. உதாரணம் கெடா வெட்டுறாங்க இல்லையா, அது தமோ குண வழிபாடு தான். ஆனால் அது ஒன் சென்ஸ் மிஸ்டேக்காக இருந்தாலும் அது பண்ணி தான் ஆகணும். அது இல்லைன்னு அவன் கெட்டு போயிடுவான். ஸோ வர்ணாசிரமம் ஸோ பியூட்டிஃபுல், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த வழிபாடில் மிஸ்டேக் இருக்குது, பட் அது வேணும். இல்லைன்னா அவங்க தப்பாக போயிடுவாங்க. அது பண்ணுற தப்பு தான், பட் அந்த ஒரு மாதிரி வர்ஷிப் அது இருக்கணும். இப்போ மகாபாரத காலத்தில் விஷ்ணு வழிபாடு தான் நிறைய இருந்ததுனாக்கா அப்பயே அசுரர்கள் அவ்வளோ பேர் இருந்தாங்க. மகாபாரதம் போர் ஏன் நடக்கணும்? மகாபாரதம் வந்து துவாபர யுகத்தோட லாஸ்ட் எண்ட் கலியுகம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கலியுக ஸ்டார்ட் ஆகும்போது இதோட குணாஸ் எல்லாம் இருக்கும். எப்பவுமே அது அந்த கஸ்புன்னு சொல்லுவாங்க. மகாபாரதம் நடக்கிறது லாஸ்ட் எண்ட் ஆஃப் துவாபர யுகா. ஸோ ஆல்மோஸ்ட் கலியுகா ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். லைக் பரீட்சித் பண்ணுறாரு இல்லையா, அந்த மாதிரி தான் வரும். ஸோ இட்ஸ் லைக் தட், அந்த மாதிரி ஏரியா. அப்போ அந்த யுகத்தெல்லாம் வந்து ஒன்லி விஷ்ணு வழிபாடு தான் இருந்தீங்களா? ஏன் விஷ்ணு எல்லாம் விஷ்ணு, எல்லாம் விஷ்ணு, மோஸ்ட்லி விஷ்ணு வழிபாடு தான். கலியுகத்தில் மட்டும்தான் இவ்வளோ நிறைய வருது. யா, அது லாஸ்ட் 200 இயர்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. 1500 இருக்கு, பட் லாஸ்ட் 150 இயர்ஸில் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணலாம் நடக்காது. அண்ட் ஒன்னொன்று பாகவத்தில் கொடுத்துருக்கார் கிருஷ்ணா. கலியுகத்தில் அம்மன் வழிபாடு தான் ஜாஸ்தி இருக்கும். அது பாகவத்தில் இருக்கு. ஏன்னா அம்மன் வந்து அந்த சேவை செய்கிறாங்க. ஸோ கிருஷ்ணா வரம் கொடுக்குறாரு. ஒன்னோட வழிபாடு தான். இன்றைக்கி இந்தியாவில் அம்மன் வழிபாடு தான் ஜாஸ்தி எங்கே போனாலும். ஏன்னா கிருஷ்ணா வரம் கொடுத்துருக்காரு. ஏன் கொடுக்குறான்னு மக்களும் அப்படி இருக்காங்க.
அவங்களுக்கு அது மாதிரி வேணும், எல்லாம் பண்ணுறாரு. அதே போல இந்த இடத்துல அங்க ஒரு கொடி தான் அப்ப பறந்தது. இப்ப வந்து பல கொடிகள் வந்து ஐநா சபையில பறந்துட்டு இருக்கு. அப்ப இது திரும்பியும் வந்து ஒரு கொடி தான் பறக்கணும்னாக்க கிருஷ்ணாட்ட நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணணுன்றாங்க. கலியுகத்துல இது சாத்தியங்களா? எல்லாமே சாத்தியம்தான், சாத்தியம் இல்லை எப்படி சொல்ல முடியும்? இல்ல போக போக மோசமா தானே மோசமா போகும் அப்படின்ற இருக்கும். சாத்தியம் மில்லியன்ஸ் ஆஃப் நீங்க இருக்கிறாங்க நீங்க சொல்றீங்க. எஸ், பட் எப்படி ஒரு கோடி பறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு? பான்சல் இருக்கு, ஆனால் இல்லை. தியரட்டிக்கலி ஸ்பீக்கிங் இருக்கு, தியரட்டிக்கலி ஸ்பீக்கிங். ப்ராக்டிக்கல் ஸ்பீக்கிங் மே நாட் ஹேப்பன். அது அச்சிந்த பேத அபேத தத்துவா. தியரட்டிக்கல் ஸ்பீக்கிங் பாசிபிள் தான், பட் ப்ராக்டிக்கல் பார்த்தா கஷ்டம்தான். பட் கலியுகா எண்டில் எல்லாம் டிவோட்டிஸாக இருப்பாங்க. எண்டில் எல்லாம் இறந்ததுக்கப்புறம் ஓன்லி டிவோட்டிஸ் ரிமைன், அது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கல்கி வந்து எல்லாத்தையும் கொண்டுருவார். ஓன்லி டிவோட்டிஸ் மட்டும்தான் ரிமைனிங் இருப்பாங்க. அப்பயுமே உடல் தானே பிரபு இருக்கும், உள்ள இருக்கிற குணங்களை அது வேற. இன்னும் ஜென்ரல் ஐம் ஸ்பீக்கிங், டிவோட்டிஸ் மட்டும் இருப்பாங்க. யா, பாகவத்தில் கொடுத்துருக்காங்க, அது நடக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் பிரபு, பரமபுருஷன் ஹரியை திருப்திப்படுத்துதெல்லாம் என்ன? நம்மளாம் திருப்திப்படுத்துறது பகவான் ஏற்றுக்கிட்டாருன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் உண்மையை திருப்தினாவே நான் திருப்திப்படுத்த எண்ணங்கள் வருது. அப்ப இதுல இருந்து எப்படி பிரபு மெர்ஜ் பண்றது? திருப்திப்படுத்துதல் அப்படின்னா என்ன? பாகவத்தில் ஸ்லோகா ஞானா வைராக்கியம் நமக்கு வருதான்னு பார்க்கணும். வருதுன்னா தன் கிருஷ்ணா திருப்தி ஆகிக்கார். எனக்கு ஞானா வைராக்கியம் வருதா, அவ்வளோதான். இந்த ரெண்டு தான் சிம்டம். ஞானா வைராக்கியம் எது மேல பிரபு வரணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வைராக்கியம் பக்தி பண்ணணும் வெறி ஜாஸ்தி ஆகிட்டு போகுதான்னு எனக்கு நானே பார்த்துக்கணும். அது எப்படி தெரியும்னா, கெட்ட பழக்கத்தில் நான் விடுபடுறேன்னா எனக்கு நானே பார்த்துக்கணும். செல்ஃப் அனலைசேஷன், அவ்வளோதான். விடுபடுறீங்கன்னா வைராக்கியம் வருது. ஆனால் வைராக்கியம் வரணும்னா அறிவு இருந்தால் தான் வைராக்கியம் வரும், அங்கே வராது. ஞான வைராக்கியம் அப்படி தான் வரும். ஸோ எனக்கு நானே அனலைஸ் பண்ணிக்கணும், இத்தனை கெட்ட பழக்கம் இருக்குது, இதுலேருந்து வெளி வரேன்னா வைராக்கியம் வருதுங்க. செல்ஃப் அனாலிசிஸ். பிரபுபாத் கொடுக்குற எக்ஸாம்பிள், பசிக்கும்போது சாப்பிடும்போது பசியும் குறையும், சக்தியும் கூடும், சைமல்டேனியஸாக நடக்கும். ஸோ ஞான வைராக்கியம் அது மாதிரி. இதுதான், வேறு சிம்டம் கிடையாது உங்களுக்கு. இந்த ரெண்டு தான். வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா அப்படின்னு சொல்லி ஸ்லோகம். ஞான வைராக்கியம் வந்தால் தான் நீங்கள் கிருஷ்ண திருப்தி அடைகிறார். அதே கெட்ட பழக்கம் இன்னும் இருக்குது, அப்போது இன்னும் வைராக்கியம் வரல. இப்போ நான் என்ன பியூரிஃபை பண்ணிக்கிறதுல தான் கிருஷ்ணா திருப்தி அடைகிறாரு. அதுதான் உண்மை. அவரோட திருப்தி, அவரோட ஆல்ரெடி திருப்தி அடைஞ்சு அவரு ஆத்மராமா, இஸ் அ செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு. நான் எப்போ என் கெட்ட பழக்கம் வெளியே வரணும், அவர் ரொம்ப திருப்தி ஆவாராம். ஏன்னா அவருக்காக நான் விடுறேன் இல்லையா, அதுதான் ரெனன்சியேஷன். அது விடுறது கிருஷ்ணாக்கு பிடிக்கும். லைக் அர்ஜுனா வந்து அவருக்கு பர்சனலாக சண்டை போட இஷ்டம் இல்லை, ஆனால் போடுறாரு, எனக்கு கிருஷ்ணாக்கு பிடிக்குது, ஓகே போடுறேன். அதான். திரேதாயுகத்துல ராமர் போர் முடிச்சுட்டு வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணினாரு ராமேஸ்வரம். ஸோ இது 2 வருஷம் பேசுகிறாங்க. ஒன்று கிருஷ்ணா பண்ணுறாருன்னா, பாகவத்தில் ஒரு ஸ்லோகா இருக்கு, மத் பூஜா பிதிகா அப்படின்னா, கிருஷ்ணா அவரோட பக்தரே அவர் வர்ஷிப் பண்ணுவார். கிருஷ்ணாக்கு அப்படி ஒரு குணம் இருக்குது. 11th cantoல வரும், என்னோட அவர் டிவோட்டி வர்ஷிப் பண்ணுவார். அந்த மூடில் தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் இப்போ இவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இது பாகவத்தில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. எது புரியல. மேபி அது சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிருஷ்ணா அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. 11th canto இல்லை, 9th canto. அம்பரீஷ் மகாராஜ் சரித்திரத்தில் தான் வருது, நாட் ராங், அங்கே தான் வருது. அங்கே கிருஷ்ணர் சொல்கிறாரு, அவர் டிவோட்டி வர்ஷிப் பண்ணுவாராம். ஏன்னா அவருக்கு வர்ஷிப் பண்ணுற மென்டாலிட்டி இல்லைன்னா நமக்கு எப்படி வர்ஷிப் பண்ணுற மென்டாலிட்டி வரும்? புரியுதுங்களா? நாம் ஏன் வர்ஷிப் பண்ணுறோம்னா அவருக்கு அந்த மென்டாலிட்டி இருக்குது. கிருஷ்ணா ஒரு டிவோட்டி வர்ஷிப் பண்ணுவாராம், இல்லைன்னா அந்த குணம் நமக்கு வராது. ஸ்லோகத்தில் வருது. ஸோ அது மாதிரி தான் அந்த இன்ஸ்டலேஷன் நடக்குது. ஸோ ஏன்னா இது ஸ்லோகத்தில் இருக்கு, லார்ட் விஷ்ணு லார்ட் சிவா ஆல்மோஸ்ட் சேம் தான், பட் அகேன் நாட் சேம் சொல்லப்பட்ட.
ஸோ அந்த சிவ தத்துவ டிஃபிகல்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது. பட் அவர் வந்து டிவோட்டி வர்ஷிப் பண்ணுவார். பகவானுக்கு அந்த குணம் இருக்குது, அந்த குணம் இருக்குது அவருக்கு. வேலிக்குடி கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு, ரிட்டர்ன் வரும்போது ராமேஸ்வரத்துல ராமர் இறங்கவே இல்லை, அப்படி புஷ்பக விமானத்துல தான் போனார். அது நான் கேள்விப்பட்டேன், அதுவும் கேள்விப்பட்டேன். அதுக்கு அவர் வந்து ராமரின் வழின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தார். ராமேஸ்வரம் அவர் போகல. கேட்டதுக்கு வந்து அவர் புஷ்பக விமானத்தில் போனாரு, சீதைகிட்ட காட்டுறாரு. அதுவும் நான் படிச்சிருக்கேன், அந்த வருஷனும் படிச்சிருக்கேன். அப்படின்னு ஏன்னா ராமாயணம் பல தடவை நடந்திருக்கு, ஒரு தடவை கிடையாது, பல தடவை நடந்திருக்கு. இந்த அவர் சொன்ன வருஷம் படிச்சிருக்கேன். ஒருவேளை இது இப்படி இருந்தாலும் கிருஷ்ணா அவர் டிவோட்டி வர்ஷிப் பண்ணுவார். ஏன்னா அந்த இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? வேற கொஷன்ஸ்? ஓகே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.